வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம க்ரௌன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் ரெகுலர் கிளாஸ் எல்லாமே நம்மளுடைய அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌன் அகாடமி ப்ரொவைட் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல்ஸில் இருந்து ஜுவாலஜி சப்ஜெக்ட், ஓகேங்களா, ஜுவாலஜி சப்ஜெக்டில் யூனிட் 1 இன்வெர்டிபிரேட்டா, அதாவது முதுகெலும்பு அற்றவை அப்படின்னு சொல்கிறோம். இன்வெர்டிபிரேட்டா முதுகெலும்பு அற்றவைன்ற தலைப்பில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்ஸில் இந்த இன்வெர்டிபிரேட்டான்ற இந்த டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்குது. ஸோ இதோட சிலபஸ் இன்ட்ரடக்ஷன்ஸ் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, ரெஃபரன்ஸ் புக்கெலாம் என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து கண்டென்ட்லாம் நம்ம எடுத்துருக்கோன்றது எல்லாமே இதில் நம்ம பார்ப்போம். இந்த யூனிட்டில் டோட்டலாக 9 சாப்டர்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு சாப்டர் வந்து 10th சாப்டர் மாடல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்னென்ன சாப்டர் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்குது, ஓகேங்களா, என்னென்ன சாப்டர் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்குது, அதுக்கு அடுத்து ஒவ்வொரு சாப்டர்லேயும் என்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸானமி, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸானமி. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா, ஓகேங்களா, புரோட்டோசோவாவோட டைப்பு. அடுத்து வந்து போரிஃபெரா, நெக்ஸ்ட்டு வந்து சீலண்டிரேட்டா, அடுத்து வந்து பிளாட்டிஹெல்மிந்தஸ், ஆஸ்கல்மிந்தஸ், அன்னலிடா, ஓகேங்களா. அடுத்து வந்து ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா அண்ட் எகினோடர்மேட்டா அப்படின்றது 9 ஃபைலாஸை பற்றியும் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாப்டர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டியலின் அடிப்படைகள், அதாவது என்னது பேசிக்ஸ் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸானமி. டாக்ஸானமினா என்னது? டாக்ஸானமின்றது என்னது? உயிரினங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது, நேம் கொடுக்கறது அண்ட் கிளாஸிஃபை பண்ணுறது, ஓகேவா. அதுதான் ஐடென்டிஃபை, நேம் அண்ட் கிளாஸிஃபை செய்யும் பயாலஜி பிரான்ச்சை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். இது உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமைகள், அதாவது சிமிலாரிட்டின்ஸ்னு சொல்லுவோம்ல, ஒற்றுமைகள் மற்றும் பரிணாம உறவுகள், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் ஒழுங்குபடுத்த உதவுகிறது, ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து சீக்வென்ஸ் ஆர் ஆர்டர் டைப் கொஸ்டின்ஸ்லாம் வரும், ஓகேங்களா. எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் ஆர் ஆர்டர் டைப் கொஸ்டின்ஸ் வரலாம். அதே மாதிரி வந்து டாக்ஸனாமிக் ஹைரார்கீஸ் இருக்குல்ல, டாக்ஸனாமிக் ஹைரார்கீஸில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது கரெக்ட் டாக்ஸனாமிக் ஆர்டர் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க, ஓகேங்களா. கிங்டம் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து அந்த ஹைரார்கி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டியலின் அடிப்படைகள், அதாவது பேசிஸ் ஆஃப் டாக்ஸானமியில் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருசொல் பெயரிடுதல், அதாவது பைனாமியல் நாமென்க்ளேச்சர், இரு பெயரிடும் முறை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு உயிரினத்திற்கு 2 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நேம் கொடுக்கறது, ஓகேவா. 2 வேர்ட் சயின்டிஃபிக் நேம்ஸ், 2 வேர்ட் சயின்டிஃபிக் நேம்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மெத்தடு தான் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் வேர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ் அண்ட் செகண்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிஸ்டம் ஃபஸ்ட்டு யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரோலஸ் லின்னோயஸ் அப்படின்றவர் தான் உருவாக்குனாங்க, ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோசேப்பியன்ஸ்னால் என்னது? ஹியூமன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஹோமோன்றது ஜீனஸ், சேப்பியன்ஸ்ன்றது ஸ்பீஷீஸ், ஓகேவா. இந்த மாதிரி 2 ஹோமோ அண்ட் சேப்பியன்ஸ்ன்னு 2 வேர்டில் வந்து நேம் கொடுக்கறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைனாமியல் நாமென்க்ளேச்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? லின்னேயஸ். ஸோ இந்த டைரக்ட் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். இந்த நாமென்க்ளேச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? சயின்டிஃபிக் நேம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ ஹியூமனோட சயின்டிஃபிக் நேம், இங்கே நம்ம சொன்னோம்ல ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லல, ஸோ அது மாதிரி ஹியூமனோட சயின்டிஃபிக் நேம் என்ன, இது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வரலாம், ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னது டாபிக் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெயரிடல் விதிகள், அதாவது ரூல்ஸ் ஆஃப் நாமென்க்ளேச்சர், ஓகேவா. என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த நாமென்க்ளேச்சர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பெயரிடும் விதிமுறைகளில் ICZN, ஓகேங்களா. ICZN அதாவது என்னென்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர் என்பது அனிமல் சயின்டிஃபிக் நேமிங் ரூல்ஸ் வழங்கும் ஆர்கனைசேஷன்.
இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமல் சயின்டிஃபிக் நேமிங் ரூல்ஸ் வழங்கும் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சயின்டிஃபிக் நேம்ஸ் இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் படி தான் எழுதுகிறாங்க. ஓகேவா, இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் படி தான் ஒவ்வொரு சயின்டிஃபிக் நேமும் கொடுக்குறாங்க. இதனால் சயின்டிஃபிக் நேம்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டைஸாக செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரூல்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர். நெக்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குது, 1.4ல் விலங்கு ராஜ்யத்தின் வகைப்பாடு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம், விலங்கு ராஜ்யத்தின் வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அந்த ஹையரார்கிஸ்ன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல, எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்றது தான் கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ். இந்த ஹையரார்க்கியில் தான் நம்ம அனிமல்ஸை வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிஸ்டமேட்டிக் ஸ்டடிக்கு வந்து உதவுது. ஓகேவா, இந்த ஹையரார்க்கி கிளாஸிஃபிகேஷன் வந்து எந்த ஒரு ஆர்கானிசம்ஸோ எந்த ஒரு அனிமல்ஸையும் எடுத்தாலும் அதோட சிஸ்டமேட்டிக் ஸ்டடிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி கொஸ்டின்ஸ் இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸை கொடுத்துட்டு அதோட ஃபைலம் என்ன, கிளாஸ் என்ன, ஆர்டர் என்ன, ஃபேமிலி என்ன, அது மாதிரிலாம் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கிளாஸ், ஆர்டர், நேம் எதையாவது கொடுத்துட்டு அதுக்கான ஆர்கானிசம்ஸ் என்னன்ற மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம கேட்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாபிக் என்னது, புரோட்டோசோவா வகை ஆய்வுகள். புரோட்டோசோவா வகை ஆய்வுகள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவாவோட டைப் ஸ்டடி. ஓகேவா, புரோட்டோசோவன் ஜென்ரல் கேரக்டர்ஸ் தான் நம்ம வகை ஆய்வுகள் அப்படின்னு சொல்கிறோம். புரோட்டோசோவான்றது ஒரு யூனிசெல்லுலர் அப்படின்னு சொல்கிறோம். புரோட்டோசோவான்றது ஒரு யூனிசெல்லுலர் சிங்கிள் செல்லாக இருந்தாலும் எல்லா லைஃப் ஆக்டிவிட்டீஸும் பர்ஃபார்ம் செய்யும் ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம புரோட்டோசோவா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து லோகோமோட்டரி ஆர்கன்ஸோட அடிப்படையில் தான் இது கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா, இந்த புரோட்டோசோவா வந்து லோகோமோட்டரி ஆர்கன்ஸை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன லோகோமோட்டரி ஆர்கன்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோபோடியா இருக்குது, சீலியா இருக்குது, ஃப்ளாஜெல்லா இருக்குது. மெயினாக என்னென்னா ஃப்ளாஜெல்லா. ஓகேங்களா, ஃப்ளாஜெல்லா தான் இதில் மெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சீலியா, ஃப்ளாஜெல்லா இதுதான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது போன்ற ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த புரோட்டோசோவா வந்து மூவ் ஆகுது. இந்த புரோட்டோசோவா டைப் ஸ்டடி வந்து 2 டைப்ஸாக இருக்குது. அதாவது 2 டைப்ஸ் நம்ம இதில் பார்க்குறோம் சிலபஸில், பாரமீசியம் அண்ட் பிளாஸ்மோடியம். ஓகேவா, பாரமீசியம் அண்ட் பிளாஸ்மோடியம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 2 பற்றியுமே நம்ம டைப் ஸ்டடியாக இந்த புரோட்டோசோவல் டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். இந்த டாப்பிக்கில் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோகோமோட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் பாரமீசியம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி பிளாஸ்மோடியம் காஸ் பண்ணுற டிசீஸ் என்ன, அது மாதிரிலாம் கேட்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா, ஃபீச்சர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், கேரக்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி புரோட்டோசோவன், அதாவது பாரசிட்டிக் புரோட்டோசோவன்ஸ். ஒட்டுண்ணி புரோட்டோசோவன், பாரசிட்டிக் புரோட்டோசோவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒட்டுண்ணி புரோட்டோசோவன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிகளாக இருக்கும் புரோட்டோசோவன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பாரசிட்டிக் புரோட்டோசோவா அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்டமீபா, டிரிபனோசோமா, லீஷ்மீனியா. ஸோ இது எல்லாமே மெடிக்கலி இம்பார்ட்டன்ட் பாரசைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாப்பிக்கில் எது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. ஆர்கானிசம்ஸும் அது காஸ் பண்ணுற டிசீசஸ் ஒரு காலம்லேயோ ஆர்கானிசம் ஒரு காலம்லேயும் கொடுத்து மேட்ச் பண்ணுற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, அது மாதிரி மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் டைப். அதாவது மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் டைப்னா என்னது, ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் கரெக்டாக இருக்கலாம், 3 ஆன்சர் கரெக்டாக இருக்கலாம். அதாவது ஏ அண்ட் பி ஒன்லி, ஏபிசி ஒன்லி, ஏடி ஒன்லி, இந்த மாதிரிலாம் ஆன்சர் கொடுத்துருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஆன்சர் கரெக்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இந்த டாப்பிக்கில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி 4களின் வகைப்பாடு. தொகுதி 4களின் வகைப்பாடு, அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைலம் கார்டேட்டா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைலம் கார்டேட்டா. இந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம் கிளாசிஃபிகேஷனோட கண்டினியூவேஷன். ஸோ அதில் வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் எப்படி இருக்குன்றதுலாம் சொல்லுவோம். இதில் வந்து கார்டேட்ஸ் எப்படி இருக்குன்றது சொல்லலாம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் முதுகு நாணி தொகுதி அப்படின்னு சொல்கிறோம். இது மிகவும் சிக்கலான மையப்படுத்தப்பட்ட நரம்பு மற்றும் எலும்பு அமைப்புகளை கொண்ட விலங்குகளை அறிமுகப்படுத்துறது தான் இந்த தொகுதி 4 அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து எப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரலாம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் மல்டிபிள் ஆன்சர்ஸை கூட இதுலேயும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டு உடலியல், அதாவது புரோட்டோசோவா முதல் பாலூட்டிகள் வரை கம்பேரட்டிவ் ஸ்டடின்னு சொல்கிறோம்ல, கம்பேரட்டிவ் அனாட்டமி ஸ்டடியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஒப்பீட்டு உடலியல் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் இருக்குன்னா அதோட பாடி ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணுறது. ஒவ்வொரு அனிமல் அந்த அனிமலோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்றத கம்பேர் செய்கிறது தான் ஒப்பீட்டு உடலியல் அப்படின்னு சொல்கிறோம். இது எவல்யூஷன் மற்றும் ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிறதுக்காக இது உதவுது. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாசோவன் வகை ஆய்வுகள், அதாவது என்னென்னா முதுகெலும்பற்றவையில் மெட்டாசோவன் வகை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் டைப்ஸ் ஆஃப் மெட்டாசோவன். ஸோ மெட்டாசோவான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலர் அனிமல்ஸ் தான் மெட்டாசோவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு செல் புரோட்டோசோவாவில் இருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஆனால் இன்வெர்டிபிரேட்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா மெட்டாசோவான்கள்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவற்றின் உடலமைப்பு மற்றும் கட்டமைப்பு நிலையை பொறுத்து மீசோசோவா, பாரோசோவா, மெட்டாசோவா என 3 பிரான்ச்சஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? மெட்டாசோவான்றது மல்டி செல்லுலர் அனிமல்ஸ் தான். ஆனால் புரோட்டோசோவாலேருந்து டிஃப்ரென்ஷியேட்டாக இருந்தாலுமே இன்வெர்டிபிரேட்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து மெட்டாசோவன்ஸ் வந்து 3 அதோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட இதெல்லாம் கட்டமைப்பு நிலை இதெல்லாத்தையும் பொறுத்து என்னென்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீசோசோவா, பாரோசோவா அண்ட் மெட்டாசோவா. ஓகேவா? மீசோசோவா, பாரோசோவா அண்ட் மெட்டாசோவா. ஓகேவா? ஸோ இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டமிபா இருக்குன்னா இட் இன்க்ளூட்ஸ் அனிமல்ஸ் வித் என்ன மாதிரியான டிஷ்யூ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லைனா மீசோசோவாக்கு எக்ஸாம்பிள், இல்லை பாரோசோவாக்கு எக்ஸாம்பிள், அப்படி இல்லைனா மெட்டாசோவாக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதில் கேட்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்கனிசம்ஸை கொடுத்து இது மீசோசோவாவா, பாரோசோவாவா, மெட்டாசோவாவா இந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ டிஷ்யூஸ் வந்து எதில் ஆப்சென்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாரோசோவாவில் ஆப்சென்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் டாக்ஸானமி மெத்தட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், அதாவது நவீன வகைப்பாட்டியல் முறைகள் மற்றும் அமைப்பு முறைகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மாடர்ன் டாக்ஸனாமிக் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மாடர்ன் டாக்ஸனாமிக் uses advanced scientific techniques for classification. ஓகேவா? நிறையா அட்வான்ஸ் சயின்டிஃபிக் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இட் யூசஸ் மாலிகுலர் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், எம்ப்ரியாலஜி அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் டாக்ஸானமி வந்து டெவலப் பண்ணது யார்? ஃபஸ்ட்டு இந்த மாடர்ன் டாக்ஸானமின்ற ஒரு டேர்ம்ஸை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் விஷ் கேரக்டர் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸ்பீஷீஸு மாடர்ன் டாக்ஸானமியில் ஸ்பீஷீஸ் ஆர் எந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்றதை கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த மாடர்ன் டாக்ஸானமியில் கிடைக்கும் வரும். ஸோ ஏதாவது ஒரு ஆர்கானிசம்ஸ் கொடுத்து அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.11 பயன்பாட்டு விலங்கியல், பொருளாதார மற்றும் மருத்துவ முக்கியம், அதாவது அப்ளைட் ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸ் அண்ட் மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பொருளாதார மற்றும் மருத்துவ முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்ளைட் ஜுவாலஜின்றது என்னது? ஹியூமன் வெல்ஃபேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அனிமல்ஸ் மற்றும் அதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்ளைட் ஜுவாலஜி ஆர் பயன்பாட்டு விலங்கியல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆமாவா? இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். ஃபிஷரிஸ் இருக்குது, பவுல்ட்ரி இருக்குது, செரிகல்ச்சர், அப்பிகல்ச்சர் இது மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஃபிஷரி, பவுல்ட்ரி, செரிகல்ச்சர், அப்பிகல்ச்சர். ஃபிஷரிஸ்னால் ஃபிஷ் கல்ச்சர், பவுல்ட்ரினா பேர்ட்ஸு இது மாதிரிலாம் கல்டிவேட் பண்ணுறது, செரிகல்ச்சர் சில்க்வம் ரேரிங், அப்பிகல்ச்சர் ஹனிபீஸை வந்து கல்டிவேட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் நமக்கு நிறையாவே வரும். அப்ளைட் ஜுவாலஜின் போது அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ செரிகல்ச்சர் டீல்ஸ் வித் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? செரிகல்ச்சர்னா வந்து இந்த ரேரிங் ஆஃப் சில்க் வம்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டடி ஆஃப் ஃபிஷ் கல்ச்சர்னால் என்ன அப்படின்னு கேட்டு டேர்ம்ஸ் கொடுக்கலாம். அப்பிகல்ச்சரா, ஃபிஷரிஸா இந்த மாதிரி கேட்கலாம். ரேரிங் ஆஃப் ஹனிபீஸ் நோன் ஆஸ் என்ன இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கிறது இந்த அப்ளைட் ஜுவாலஜியில். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலங்கு சூழலியல் மற்றும் தகவமைப்புகள். விலங்கு சூழலியல் மற்றும் தகவமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அனிமல் எக்காலஜி அண்ட் அடாப்டேஷன்ஸ். விலங்கு சூழலியல் மற்றும் தகவமைப்புகள். எக்காலஜின்னா என்னது? இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஓகேவா? அந்த ஸ்டடியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் எக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டை தான் நம்ம எக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். அடாப்டேஷன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தட் ஹெல்ப் ஆர்கானிசம் சர்வைவ் இன் தேர் ஹேபிடேட். ஒரு பர்டிகுலர் ஹேபிடேட்டில் ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் ஆகிறதுக்கு தேவையான
கேரக்டரைசேஷன்ஸ் அதில் அதோட பாடியில் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அடாப்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அக்வாட்டிக் அடாப்டேஷன்ஸ், டெசர்ட் அடாப்டேஷன், ஏரியல் அடாப்டேஷன், பாரசிட்டிக் அடாப்டேஷன்ஸ், இது மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடாப்டேஷன்ஸ்னாவே என்ன அப்படின்றது கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா. மைக்ரேஷன் ஆஃப் பேர்ட்ஸுன்றது, இப்போ பேர்ட் வந்து மைக்ரேட் ஆகி போகுதுன்னா என்ன மாதிரியான அடாப்டேஷன்ஸ்க்காக, பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ்னால் என்ன சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா. இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த அடாப்டேஷன்ஸ் இதில் வந்து நமக்கு கேட்க முடியும். விலங்கு சூழலியல் மற்றும் தகவல் அமைப்புகளில் கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1.13 பரிணாமமும் பல்லுயிர் பெருக்கத்தின் தோற்றமும், அதாவது என்னன்னு சொல்கிறோம், எவல்யூஷன் அண்ட் ஆரிஜின் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ எவல்யூஷன்றது என்னது, கிராஜுவல் சேஞ்சஸ். ஓகேவா. கிராஜுவல் சேஞ்சஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அது மூலமாக டெவலப் ஆகிற ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ தலைமுறைகளாக உயிரினங்களில் ஏற்படும் மெல்லிய மாற்றங்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸாக இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம நிறைய படிச்சிருப்போம். நேச்சுரல் செலெக்ஷன்ஸ், ஓகேங்களா, நேச்சுரல் செலெக்ஷன்ஸ், வேரியேஷன், மியூட்டேஷன், சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ், இது எல்லாமே வந்து நம்ம இந்த எவல்யூஷன்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிருப்போம். பயோடைவர்சிட்டின்றது என்னது, பூமியில் காணப்படும் உயிரின வேறுபாடுகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோனலாஜிக்கல் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. குரோனலாஜிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சயின்டிஸ்ட் அண்ட் டிஸ்கவரிஸ் இது மாதிரிலாம் கேட்குறான். இப்போ நேச்சுரல் செலெக்ஷன் தியரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், டெவலப் பண்ணது யார், லாமார்க்கிசம்ஸை வந்து டெவலப் பண்ணது யார், அந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி கரெக்ட் ஆர்டர் சீக்வன்சஸ், அதாவது அரேஞ்ச் கரெக்ட்லி, ஆர்டரை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கேட்கலாம். ஸோ இது எல்லாமே சாப்டர் 1ல் இருக்குது. 1.14ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி வினாக்கள். அதாவது என்னென்னா இந்த பயிற்சி வினாக்கள் இந்த யூனிட்டை ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்காக, செல்ஃப் அசஸ் பண்ணுறதுக்காக, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காகவும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா போரிஃபெரா அப்படின்னு சொல்கிறோம். போரிஃபெரான்றது ஒரு சிம்பிளஸ்ட் மல்டி செல்லுலர் அனிமல்ஸ். ஓகேவா. போரிஃபெரான்றது என்னது, சிம்பிளஸ்ட் மல்டி செல்லுலர் அனிமல்ஸ். இதோட பாடி முழுதும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. இது பாடி ஃபுல்லாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர்ஸ் தான் இருக்கும். அக்வாட்டிக் ஹேபிடேட்டில் இது வாழுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடற்பஞ்சுகளின் பொதுவான பண்புகள். ஓகேவா. ஸ்பாஞ்சஸோட ஜென்ரல் கேரக்டர்ஸ். ஸோ ஸ்பாஞ்சஸ்னாவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருக்கும், மல்டி செல்லுலர் ஆர்கனைசேஷனாக இருக்கும், அக்வாட்டிக் அனிமல்ஸு. ஓகேவா. இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை எ செல்லுலர் லெவல் ஆர்கனைசேஷன். ஸோ செல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் எல்லாமே ஆப்சண்ட்டாக இருக்கும். யூனிக் வாட்டர் ஃபில்டரிங் சிஸ்டம்ஸ் வந்து இந்த ஸ்பாஞ்சஸோட மெயின் கேரக்டரைசேஷனாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜென்ரல் கேரக்டரைசேஷன் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் கடற்பஞ்சுகளின் பொதுவான பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து மெயின் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறது தான் செகண்ட் டாபிக் லியூகோசெலேனியா அப்படின்னு சொல்கிறோம். லியூகோசெலேனியா அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு மெரைன் ஸ்பாஞ்சஸ். ஓகேவா. லியூகோசெலேனியான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரைன் ஸ்பாஞ்சஸ். இந்த லியூகோசெலேனிடே குடும்பத்தை சேர்ந்தது. ஓகேங்களா. ஒரு சுண்ணாம்பு பாசி உடலிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படியே கால்சியம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான். ஓகேவா. சுண்ணாம்பு பாசி உடலிகள் ஆகும். இவை பாறைகள் அல்லது கடல் பாசிகளின் அடியில் அலைகளினால் ஏற்படும் குளங்களில் கூட்டமாக வாழும். ஓகேவா. கடல் பாசிக்கு அடியில் இல்லைன்னா பாறைக்கு அடியில் இப்போ அலையெல்லாம் வரும்போது அந்த இடத்துல இருக்கிற கூட்டமாக இருக்கிற குளங்களில் வந்து கூட்டமாக வாழ்கிறது தான் இந்த லியூகோசெலேனியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடற்பஞ்சுகளின் வரலாறு, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பாஞ்சஸோட ஹிஸ்ட்ரி. ஸ்பாஞ்சஸ்ன்றது என்னன்னு சொல்லியிருக்கோம், சிம்பிளஸ்ட் மல்டி செல்லுலர் அனிமல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். இவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்சஸை வந்து ஸ்டடி பண்ணார் அண்ட் கன்சிடர் தன் இன்டர்மீடியட் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இந்த ஸ்பாஞ்சஸ்ன்றது பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் இன்டர்மீடியட்டாக இருக்குது அப்படின்றத சொன்னார். அதுக்கப்புறம் வந்த சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்பாஞ்சஸ் ஆர் ட்ரூ அனிமல் பிகாஸ் தே ஷோ ஃபீடிங் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ இது ஒரு ட்ரூ அனிமல், இதுக்கும் வந்து ஃபீடிங் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறாங்க.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடற்பஞ்சுகளில் உள்ள எலும்புக்கூட்டு உறுப்புகளின் வகைகள் அதாவது ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பாஞ்சஸ் ஸ்கெலிட்டம் வந்து எதனால் மேடப் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிக்யூல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பிக்யூல்ஸ் ஓகேங்களா. ஸ்பிக்யூல்ஸ் ஆர் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஒரு நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆர் சிலிக்கா. ஓகேவா. கால்சியம் கார்பனேட் ஆர் சிலிக்கானால தான் கம்போஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ஸ் எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடெக்ட் த பாடி ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் டேமேஜ். ஓகேங்களா. ப்ரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்தோ எக்ஸ்டர்னலாக நடக்கிற டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பிக்யூல்ஸ் வந்து இந்த ஸ்பாஞ்சஸோட கிளாஸிஃபிகேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா கடற்பஞ்சுகளில் உள்ள கால்வாய் அமைப்பு. அதாவது என்னென்னா கெனால் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். கடற்பஞ்சுகளில் உள்ள கால்வாய் அமைப்பு கெனால் சிஸ்டம். ஓகேங்களா. கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெனால் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸில் வந்து நீர் சுழற்சிக்காக ஒரு யூனிக் கெனால் சிஸ்டம் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங்காகவும் ரெஸ்பிரேஷன் எக்ஸ்க்ரீஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. ஸ்பாஞ்சஸில் வந்து வாட்டர் சர்க்குலேஷன்ஸ்க்காக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெனால் சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த கெனால் சிஸ்டமோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ரெஸ்பிரேஷன் எக்ஸ்க்ரீஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கெனால் சிஸ்டமோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கோனாய்ட் சின்கோனாய்ட் லியூகோனாய்ட் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா போரிஃபெராக்கு கீழே வர டாபிக்ஸ். லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா பயிற்சி வினாக்கள். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் ஆப்ஷன் கொஸ்டின் டைப்ஸ் நிறையா வரலாம். ஸ்பாஞ்சஸோட பாடி வந்து எப்படி கம்போஸ்ட் ஆகிருக்கு, என்ன மாதிரியான செல்ஸ்னாலும் ஸ்பாஞ்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ஸ் வந்து என்ன மாதிரி செல்ஸ்னால மேடப்பாக இருக்குது, கெனால் சிஸ்டம்னா என்ன, காம்ப்ளிகேட்டட் கெனால் சிஸ்டம்ஸ் வந்து இந்த ஸ்பாஞ்சஸில் எந்த அனிமலில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ லியூகோனாய்டுன்றது ஒரு காம்ப்ளிகேட்டட் கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும். ஸோ இப்போ வந்து இன்னொரு மாதிரி என்ன ஆஸ்கோனாய்ட் சின்கோனாய்ட் லியூகோனாய்ட் இந்த மாதிரி கெனால் சிஸ்டம்ஸ்லாம் ஒரு பக்கமும் அதுக்கான ஆர்கனிசம்ஸ் இன்னொரு பக்கமும் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் டைப் மாதிரியும் நம்மக்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3 எடுத்துட்டோம்னா குழியுடலி ஆர் சீலன்ட்ரேட்டா அப்படின்னு சொல்கிறோம். குழியுடலி ஆர் சீலன்ட்ரேட்டா. ஸோ அக்வாட்டிக் இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸோட குரூப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா குழியுடலிகள் ஆர் சீலன்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அனிமல்ஸ் மோஸ்ட்லி வந்து சீ வாட்டரில் தான் இருக்குது. ஓகேவா. இந்த அனிமல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எங்கே இருக்குது சீ வாட்டரில் இருக்கும். சில டைப்ஸ் ஆஃப் சீலன்ட்ரேட்ஸ் மட்டும் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து இருக்குது. ஸோ இந்த சீலன்ட்ரேட்ஸ் வந்து டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸாகவும் இருக்கும். இதில் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கும். நெமட்டோசைட்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஃபுட் கேப்சரிங்காகவும் இதில் நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சீலன்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சீலன்ட்ரேட்ஸில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒபிலியான்றது கடல் உரோமம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஒபிலியாவோட டைப் இது கடலில் கூட்டமாக வாழும் சிறிய உயிரினமாகும். ஓகேவா. கடலில் வாழ்கிற ஒரு சிறிய உயிரினம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஒபிலியா. இது பெரும்பாலும் கடலில் ஆழமில்லாத பகுதியில் கற்கள் மற்றும் கடல் பாசிகளின் மீது ஒட்டி காணப்படும். ஓகேவா. ஒபிலியான்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழமில்லாத பகுதியில் கற்கள் மற்றும் கடல் பாசிகள் மீது ஒட்டி காணப்படும். இதில் பாலி மற்றும் மெடுசா என்ற 2 வகையான நிலைகள் காணப்படுகிறது. என்னது பாலிப் மற்றும் மெடுசான்ற 2 வாழ்க்கை நிலைகள் வந்து இதில் காணப்படுது. ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஒபிலியா அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேலியா. ஓகேவா. அரேலியான்றது ஜெல்லி ஃபிஷ்ஷு. இது ஒரு மெரைன் சீலன்ட்ரேட்டா. அரேலியான்றது ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷு மெரைன் சீலன்ட்ரேட்டான்னு சொல்கிறோம். இதை ஜெல்லி ஃபிஷ்ன்ட்டும் சொல்லலாம். இது வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆர்கானிசம்ஸ். இதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பாலிப் அண்ட் மெடுசா ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டாப்பிக்காக பவளங்கள் மற்றும் பவளப்பாறைகள் அதாவது காரல் அண்ட் காரல் ரீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். காரல்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் மெரைன் அனிமல்ஸ் பிலாங்கிங் டு ஃபைலம் நிடேரியா. ஓகேவா. மெரைன் அனிமல்ஸ் தான். ஸோ மெனி காரல் செக்ரீஷன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா கால்சியம் கார்பனேட்டை வந்து ஸ்கெலிட்டன் சிஸ்டமாக செக்ரீட் பண்ணுது. இது பவளப்பாறைன்ட்டு சொல்கிறோம் நம்ம. இவை அதிகமாக வெப்பமான மற்றும் ஆழமில்லாத கடல் பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்டுகளின் பல்லுருவத்துவம்ன்றது என்னது பாலிமார்ஃபிசம் இன் சீலன்ட்ரேட்ஸ்.
சீலன்ட்ரேட்டுகளில் பல்லுருவத்துவம்ன்றது என்னென்னா பாலிமார்ஃபிசம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே காலனியில் வெவ்வேறு வடிவங்களும் வேலைகளும் கொண்ட ஜோயிட்ஸ் வந்து காணப்படுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிசம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பாலிமார்ஃபிசம்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே காலனியில் வேறு வேறு ஷேப்ஸு ஃபங்க்ஷன்ஸ் வச்சிட்ருக்கிற ஜோயிட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒபிலியா மற்றும் ஃபைசாலியா போன்ற சீலன்ட்ரேட்ஸில் வந்து பொதுவாக காணப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்டாவின் பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொருளாதார முக்கியத்துவன்றது என்னது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீலன்ட்ரேட்ஸை தான் நம்ம பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்றோம். பவளப்பாறைகள் நம்ம சொன்னோம். பவளப்பாறைகள் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்கரையிலேருந்து அலைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக பவளப்பாறைகள் இருக்குது. அதே மாதிரி ஃபிஷரிஸ்க்கு வந்து காரல் ரீஃப்ஸ் வந்து அதிகமாக உதவுது. ஜுவல்லரி தயாரிக்கிறதுல காரல்ஸ் வந்து நிறைய பயன்படுத்துகிறோம். மெரைன் ஈகோசிஸ்டம்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் சீலன்ட்ரேட்ஸ் வந்து முக்கிய பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் சீலன்ட்ரேட்ஸோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் கேட்கலாம். என்ன மாதிரியான ஸ்டிங்கிங் செல்ஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி ஜோவாய்ட்ஸோட டைப்ஸு அதோட ஃபங்க்ஷன்ஸை வச்சு மேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ஜோயாய்ட்ஸும் அந்த ஒவ்வொரு ஜோயாய்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸும் மேட்ச் பண்ணுற மாதிரி சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ், அதாவது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் நம்ம சொன்னோம்ல காரல் ரீஃப்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, இண்டஸ்ட்ரீஸில் என்ன மாதிரி காரல் ரீஃப்ஸ் யூஸ் ஆகுது, ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸில் என்ன மாதிரி காரல்ஸ் வந்து யூஸ் ஆகுது, இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். அதே மாதிரி அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டின்ஸும் வந்து இதில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 பிளாட்டிஹெல்மின்தஸ். ஸோ பிளாட்டிஹெல்மின்தஸ்ன்றது 4th சாப்டர். பிளாட்டிஹெல்மின்தஸ்ன்ற போது என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். பிளாட்டிஹெல்மின்தஸ்ன்றது ஒரு ஃப்ளாட் வார்ம். ஓகேவா? இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸோட குழு தான் நம்ம பிளாட்டிஹெல்மின்தஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் அனிமல்ஸ் பாடி டாசோ வென்ட்ரலி ஃப்ளாட்டண்டாக இருக்கும். அதாவது உடல் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் தட்டையாகவே இருக்கும். ஸோ இதோட மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் தான் இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ்லாம் வாழும். சில பேரசிட்டிக் ஃபார்ம்ஸாக இருக்கும். ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ் மோஸ்ட்லி வந்து அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதோட பாடி வந்து பைலேட்ரலி சிமெட்ரிக்கலாக இருக்கும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமலாக இருக்கும். ஸோ 3 germ லேயர்ஸ், அதாவது எக்டோடம், மீசோடம், எண்டோடம் வந்து இந்த பிளாட்டிஹெல்மின்தஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ காம்ப்ளிகேட்டட் ஆர்கன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இருக்குது பிளாட்டிஹெல்மின்தஸ் தொகுதி, அதாவது டைப் ஸ்டடி ஆஃப் பிளாட்டிஹெல்மின்தஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்கு ஜென்ரல் கேரக்டர்ஸ் என்னென்னா இது வந்து ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன் இருக்கிறதா இருக்கும். பாடி வந்து டாசோவென்ட்ரலி ஃப்ளாட்டண்டாக இருக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேவா? டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பீஷீஸ் வந்து பாரசிட்டிக் நேச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேசியோலா ஹெப்பாட்டிகாவின் சிக்கலான மரபணுசார் வாழ்க்கை சுழற்சி. ஃபேசியோலா ஹெப்பாட்டிகாவின் சிக்கலான மரபணு வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபேசியோலா ஹெப்பாட்டிகான்றது என்னது? ஒரு பாரசிட்டிக் ஃப்ளாட்வார்ம். இட் பிலாங்ஸ் டு ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஓகேங்களா? ஸோ இது காமன்லி கால்டு லிவர் ஃப்ளூக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் லிவ்ஸ் இன் த லிவர் ஆஃப் ஷீப், கேட்டில் அண்ட் சம்டைம்ஸ் ஹியூமன்ஸ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீனியா சோலியம். ஓகேவா? டீனியா சோலியத்தின் இரு மரபணு வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். டீனியா சோலியம்னா என்னது? டேப் வேர்ம். ஓகேங்களா? டேப் வேர்ம். ஸோ டேப் வேர்ம்ன்றது பார்த்தீங்கன்னா மனித இன்டெஸ்டைனில் பாரசிட்டாக இருக்கிறது தான் இந்த டேப் வார்ம். ஸோ இது வந்து ஸ்கோலக்ஸ், நெக் மற்றும் ப்ரோக்ளாட்டிட்ஸ் ஆகிய பகுதிகள் இதில் இருக்குது. ஓகேங்களா? இம்ப்ராப்பர் இது வந்து எப்போ இருக்கும் நம்ம பாடிக்குள்ளே போகும்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் குக் பண்ண போர்க் மூலமாக வந்து இது வந்து உள்ளே போய் இன்ஃபெக்ஷன்ஸை ஏற்படுத்தும். இது ஒட்டுண்ணி வாழ்க்கை வாழும் தட்டைப்புழு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடற்கூறியல் கழிவு நீக்க அமைப்புகள், அதாவது எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்ஸ் வந்து பிளாட்டிஹெல்மின்தஸில் வந்து சிம்பிள் அண்ட் ப்ரிமிட்டிவாக இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டிஹெல்மின்தஸில் வந்து வெளியேற்ற அமைப்பு மிகவும் எளிமையானது. ஓகேவா? இதில் வந்து ஃப்ளேம் செல்ஸ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன செல்ஸ்? ஃப்ளேம் செல்ஸ். ஓகேங்களா? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்க்ரீட்டரி செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே ஹெல்ப் இன் ரிமூவிங் வேஸ்ட் அண்ட் எக்ஸஸ் வாட்டர். ஓகேவா? தேவையில்லாத அதிகமாக இருக்கிற நீரை வெளியேற்றத்துக்காக இது உதவுது. இது புரோட்டோநெஃப்ரீடியல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னது? புரோட்டோநெஃப்ரீடியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க அமைப்புகள். இந்த பிளாட்டி ஹெல்மிந்தஸோட இனப்பெருக்க அமைப்புகள். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகேங்களா, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ன்றது இதில் வந்து ரொம்ப சிறப்பானது. இதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலின இனப்பெருக்கம் மற்றும் பாலில்லா இனப்பெருக்கம் ஆகிய ரெண்டுமே இதில் மேற்கொள்ளப்படுது. பெரும்பாலான தட்டை புழுக்கள் வந்து இருபால் உயிரிகள், அதாவது என்னென்னு சொல்கிறோம், ஹெர்மோஃபாரடைட்ஸாகவும் இருக்கலாம், மொனோஷியஸாகவும் இருக்கலாம். அதாவது ஒரே உயிரில் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் ஹெர்மோஃபாரடைட்ஸ் அண்ட் மொனோஷியஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாட்டி ஹெல்மிந்தஸோட நரம்பு மண்டலம் மற்றும் புலன் உறுப்புகள். ஓகேவா, நரம்பு மண்டலம் மற்றும் புலன் உறுப்புகள், அதுதான் நம்ம என்னென்னு சொன்னால் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நரம்பு மண்டலம் மற்றும் உணர்வு உறுப்பு மண்டலன்றது ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனாக இருக்கிறது இந்த நர்வஸ் சிஸ்டம். ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் லேடர் லைக் நரம்பு மண்டலம் உள்ளது, அதாவது ஏணி போன்ற ஒரு நரம்பு மண்டலம் இதில் உள்ளது. ஓகேவா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லேடர் லைக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதோட இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்பாட் லைட் டிடக்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரிணாம மைல்கல்கள், அதாவது எவல்யூஷனரி மைல்ஸ்டோன்ஸ். எவல்யூஷனரி மைல்ஸ்டோன்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து முக்கிய கட்டமாக இருந்தது இந்த எவல்யூஷன்ஸ் தான். ஸோ இதில் வந்து 3 ஜெர்ம் லேயர்ஸ் கொண்ட முதல் உயிரின குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டி ஹெல்மிந்தஸ். 3 லேயர்ஸ்ன்னு சொன்னோம்ல, எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம். ஸோ இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஜெர்ம் லேயர் இருக்கிறது இந்த பிளாட்டி ஹெல்மிந்தஸில் தான். திஸ் அலவுட் ஃபார்மேஷன் ஆஃப் மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன்ஸ். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பைலேட்ரல் சிமெட்ரியாகவும் இருக்கும். செஃபலைசேஷன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபைலால் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியான நோயறிதல். பிளாட்டி ஹெல்மிந்தஸ் வந்து நிறையா வந்து பாரசிட்டிக்ஸாக இருக்குது, அதாவது ஒட்டுண்ணி புழுக்களாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதே மனிதர் மற்றும் கால்நடைகளில் நிறைய நோய்களை ஏற்படுத்துது. ஓகேங்களா, ஸோ இது டிசீஸ் காஸ்டு பை பிளாட்டி ஹெல்மிந்தஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீனியாசிஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஃப்ளூக் டிசீஸ். ஓகேங்களா, அது என்னென்னு சொல்கிறோம், டீனியாசிஸ். ஓகேங்களா, ஸோ இந்த டிசீஸ் ஹியூமன்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் வரும். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி பிளாட்டி ஹெல்மிந்தஸின் லார்வாஸ் ஆஃப் பிளாட்டி ஹெல்மிந்தஸ். ஓகேவா, என்ன மாதிரியான லார்வாஸ் இந்த பிளாட்டி ஹெல்மிந்தஸில் இருக்குது அப்படின்றது. ஸோ லார்வான்றது பிளாட்டி ஹெல்மிந்தஸோட வாழ்க்கை சுழற்சியில் ஒரு வளராத இளம் நிலை ஆகும். ஓகேங்களா, அதாவது என்னென்னு சொல்கிறோம், லார்வல் ஸ்டேஜ் வந்து ஒரு ஹோஸ்ட்லேருந்து இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்காக லார்வா வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லார்வா வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. மிரசீடியம் லார்வா, ஸ்போரோசைட், ரேடியா லார்வா, செர்காரியா லார்வா, மெட்டா செர்காரியா, இது மாதிரி நிறைய லார்வாஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து இந்த பிளாட்டி ஹெல்மிந்தஸ் டாப்பிக்கில் இருக்குது. இதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேரக்டர்ஸ், பிளாட்டி ஹெல்மிந்தஸோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி வேறு என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீஷீஸ் என்ன மாதிரியான டிசீஸை காஸ் பண்ணுது. ஓகேங்களா, என்ன ஸ்பீஷீஸ் என்ன மாதிரியான டிசீஸஸை காஸ் பண்ணுது. அப்போ ஒரு காலமில் வந்து ஸ்பீஷீஸ், இன்னொரு காலமில் டிசீஸ்ன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்பீஷீஸ் கொடுத்து அது காஸ் பண்ணுற டிசீஸ் என்னன்றது சிம்பிள் எம்சிக்யூவாகவும் நமக்கு கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் கொஸ்டின்ஸாகவும் மேத்ஸ் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸாகவும் இதில் நிறைய கேட்கறது இருக்குது. அதே மாதிரி லார்வாஸ் இருக்குல்ல, இந்த மிரசீடியம், ஸ்போரோசைட், ரேடியா, செர்காரியா, இந்த மாதிரி லார்வாஸ், அந்த லார்வா என்ன ஆர்கானிசம்ஸ்க்கு இந்த மாதிரி லார்வா இருக்குன்றதையும் நம்மக்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டர் 5 ஆஸ்கல்மெந்தஸ். நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கல்மெந்தஸ் அப்படின்போது பார்த்தீங்கன்னா இது ரவுண்ட் வோம், உருளை புழுக்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆஸ்கல்மெந்தஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இன்வெர்டிபிரேட் குரூப்பில் ஒரு குரூப்பு. இந்த அனிமல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலோங்கேட்டட், சிலிண்ட்ரிக்கல் அண்ட் அன்செக்மெண்டட் பாடியாக இருக்கும். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கல்மெந்தஸ் வந்து சூடோசீலோமேட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஃபால்ஸ் பாடி கேவிட்டி வந்து இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட பாடி அவுட்டர் சைடு வந்து டஃப் கியூட்டிக்கல் மூலம் கவராக இருக்கிறதுனால ப்ரொடெக்ஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் வித் செப்பரேட் மவுத் அண்ட் ஆனஸ் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்கல்மெந்தஸ் வந்து ஃப்ரீ லிவிங்காக இருக்கும், அக்வாட்டிக் சாயில் ஃபார்ம்ஸாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ சில பேரசிட்டிக் ஃபார்ம்ஸ் வந்து ஹியூமன் அண்ட் அனிமல்ஸில் வந்து இருக்குது. ரெஸ்பிரேட்டரி அண்ட் சர்க்குலரி சிஸ்டம்லாம் வந்து இதில் ஆப்சண்ட்டாக இருக்கும். செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாகவும் இருக்கும் அண்ட் செக்ஷுவல் டைமார்ஃபிசமும் இதில் நிறைய காணப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஸ்காரிஸ், வவுச்சேரியா, ஆன்சைக்ளோஸ்டோமா, இதெல்லாமே நம்ம ஆஸ்கல்மெந்தஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 5.1ல் ஆஸ்கல்மெந்தஸ் தொகுதி. ஓகேங்களா, அதாவது ஆஸ்கல்மெந்தஸ் தொகுதின்போது நெமட்டோடா,
அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட டைப் ஸ்டடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்கல்மெண்டஸ் வந்து உருளை வடிவ உடலையும் இருபக்க சமச்சீரையும் மும்மடங்கு அடுக்கு உடல் அமைப்பையும் கொண்டது. போலி உடற்குழி சூடோ சிலோமேட் அப்படின்னு சொன்னால் அது இருக்கும். நன்கு வளர்ச்சியடைந்த தசை தொண்டையுடன் கூடிய முழுமையான செரிமான மண்டலத்தை கொண்டது தான் இந்த ஆஸ்கல்மெண்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து டைப் ஸ்டடியாக நம்ம அஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்ட்ஸை பற்றி படிக்கிறோம். அதாவது என்னென்னா அஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்ட்ஸ் காமன் ரவுண்ட் வார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து மனிதர்களோட சிறுகுடலில் வாழ்கிற ஒரு பெரிய ஒற்றை மரபணு அக ஒட்டுண்ணி ஆகும். அஸ்காரிஸ் வந்து ஒரு போலி உடற்குழி கொண்ட விலங்காகவும் இதை வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூற்புழு ஒட்டுண்ணிகள் மற்றும் நோய்கள். நூற்புழு ஒட்டுண்ணிகள் அதாவது என்னது நெமட்டோட் பேரசைட்ஸ் அண்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லலாம். நெமட்டோட் பேரசைட்ஸின் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வார்ம்ஸ் எல்லாமே நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெனி ஆஃப் தெம் ஆர் பேரசிட்டிக்ஸ் இன் ஹியூமன் அனிமல் அண்ட் பிளான்ட்ஸ். எல்லாத்துலேயுமே பேரசிட்ஸாக இருக்குது. நெமட்டோடான்றது ஒரு வட்டப்புழுக்கள் ஆகும். இது பல உயிரினங்கள் மனிதர் மற்றும் கால்நடைகளில் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன அப்படின்றது சொல்லலாம். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபயாஸ் வெர்மிகுலாரிஸ் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்வோம், அதாவது ஊசிப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊசிப்புழு இல்லைன்னா நூல் புழு அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரெட்வோம், பின்வோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்ட்ரோபயாஸ் வெர்மிகுலாரிஸ் அப்படின்றது ஸ்மால் இன்டெஸ்டைனல் நெமட்டோட் பாரசைட் என்ட்ரோபயாஸ். ஓகேங்களா. ஒரு சின்ன மனுஷனோட குடலில் வாழ்கிற ஒரு சிறிய வட்டப்புழு தான் இது. இதன் உடல் நூல் போல் மெல்லியதாக இருப்பதால் பின்வோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் லிவ்ஸ் மெயின்லி இன் த லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். ஓகேவா. நிறைய டிசீஸை வந்து காஸ் பண்ணும். அது காஸ் பண்ணுற டிசீஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டிரோபயாசிஸ். ஓகேவா. என்டிரோபயாசிஸ் இது வந்து மெயினாக வந்து சில்ட்ரன்ஸ்க்கு தான் இந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சைக்ளோஸ்டோமா டியோடினில் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஹூக் வேர்ம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனில் காணப்படும் ஹூக் வேர்ம் எனப்படும் ஒட்டுண்ணி வட்டப்புழு ஆகும். இது ஆன்சைக்ளோஸ்டோமா டியோடினில். இட் லிவ்ஸ் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ஃபீட்ஸ் ஆன் பிளட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளட்டை வந்து உறிஞ்சி தான் இது வந்து அதுக்கான நியூட்ரியன்ஸை எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆன்சைக்ளோஸ்டோமா டியோடினல்னால நமக்கு வர நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சைக்ளோஸ்டோமியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சைக்ளோஸ்டோமியாசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபெக்ஷன் இஸ் மெயின்லி டியூ டு பிளட் லாஸ். ஓகேங்க. ரத்த இழப்பால் ஏற்படுற டிசீஸ் தான் இந்த ஆன்சைக்ளோஸ்டோமியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுச்சேரியா பேங்க்ராஃப்டி அப்படின்னு சொல்கிறோம். வவுச்சேரியா பேங்க்ராஃப்டி அப்படின்ற ஒரு ஆர்கானிசம்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸ்ன்ற ஒரு நோயை ஏற்படுத்தும் ஒரு பாரசிட்டிக் ரவுண்ட்வார்ம் தான் இந்த வவுச்சேரியா அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் தான் அதிகமாக வாழும். ஓகேங்களா. மனுஷங்களோட லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்ஸில் தான் வாழும். ஸோ இதனால நமக்கு வர டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸ். ஓகேங்களா. என்னது லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபிலாரியாசிஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிஃபென்டையாசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த டிசீஸ் தான் ஏற்படுத்தும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடல் பகுதிகள் எல்லாமே கடுமையாக வீக்கம் இருக்கிற மாதிரி காணப்படும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரசைட்ஸும் அது காஸ் பண்ணுற டிசீசஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்புழுக்களின் மருத்துவ தாக்கம் அப்படின்னு சொல்கிறான். நோய் காரணம் அண்ட் நோய் தடுப்பு. அதாவது என்னென்னா கிளினிக்கல் இம்பேக்ட் ஆஃப் நெமட்டோட்ஸோட கிளினிக்கல் இம்பேக்ட் என்ன, பேத்தோஜெனிசிஸ்னால் என்ன, ப்ரொஃபைலாக்சிஸ்னால் என்ன, அதாவது நோய்க்கான காரணம் என்ன, நோய் தடுக்கிறதுக்கான காரணம் என்ன, இதெல்லாமே பார்க்குறது தான் இந்த டாப்பிக்கு. இதில் பேத்தோஜெனிசிஸ்னால் என்னது, நோய் உருவாகும் விதத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பேத்தோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. எப்படி நம்ம உடம்புக்குள்ளே ஒரு நோய் வருது அப்படின்றது தான். எப்படி வரும், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் வரும். அப்போ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் போது வெளியில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்கானிசம்ஸ் நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி இன்டு ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லுவோம். என்ட்ரி இன்டு ஹியூமன் பாடி, உடலுக்குள் நுழைவது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் என்ட்ரி இன்டு ஹியூமன் பாடி. எப்படி என்டர் ஆகும் நம்ம பாடிக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசுபட்ட உணவு, நீர், அதாவது கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட்டு எல்லாம் எடுத்துக்கிறதுனால, கால் வழியாக நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகும், கொசு கடிக்கிறதுனால, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகுது. அதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும்.
ஓகேங்களா. ஸோ டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆகும். அந்த வேர்ம்ஸ் உள்ளே என்டர் ஆகிற வேர்ம்ஸ் வந்து நம்மளுடைய இன்டெஸ்டைன், பிளட்டு, லிம்ப் சிஸ்டம் இது எல்லாத்துலேயுமே போய் வாழ ஆரம்பிக்கும். அதனால ஆர்கன்ஸை எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ண விட்டுடும். ஓகேங்களா. உறுப்புகளை அடைச்சி அதோட டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே சேதப்படுத்துறது தான் இதோட மெயின் ரூலாக இருக்குது. ஸோ இதுதான் நூற்புழுக்களின் மருத்துவ தாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவு நீக்க அமைப்புகள், உடற்கூறியல் கழிவு நீக்க அமைப்புகள், அதாவது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கல்மெண்டஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து எக்ஸ்கிரீட்டரி ப்ராசஸ் நடக்குது. அது எது மூலமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரென்னட் சிஸ்டம்னு இருக்குது. ஓகேங்களா. ரென்னட் சிஸ்டம்னு இருக்குது. இந்த ரென்னட் சிஸ்டம் மூலமாக தான் இந்த எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ பை யூஸிங் ரென்னட் கிளாண்ட் சிஸ்டம். ஓகேங்களா. ரென்னட் கிளாண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஆஸ்கல்மெண்டஸின் கழிவு வெளியேற்றம் ரென்னட் சிஸ்டம் எனப்படும் ஒரு சிறப்பு கிளாண்டுலர் அமைப்பால் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரென்னட் சிஸ்டம் அப்படின்னா என்னது? ரென்னட் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாண்ட் செல்லோ ஒரு எக்ஸ்கிரீட்டரி கெனாலும் கொண்டு உருவான ஒரு எளிய வெளியேற்று அமைப்பு மெத்தடு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ரென்னட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். கிளாண்ட் செல்ஸும் எக்ஸ்கிரீட்டரி கெனால்ஸும் ரெண்டும் சேர்த்து தேவையில்லாத வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நமக்கு சிம்பிளாக வெளியேற்ற ஒரு அமைப்பு தான் ரென்னட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் ஆஸ்கல்மெண்டஸில் வந்து எக்ஸ்கிரீட்டரி ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க அமைப்புகள், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஸ்கல்மெண்டஸில் வந்து இருபால் இனப்பெருக்கம், அதாவது டயோஷியஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ டயோஷியஸ் மெத்தடு தான் ஃபாலோ ஆகுது. ஓகேவா. டயோஷியஸ் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான். த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன் ஆஸ்கல்மெண்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டு அண்ட் ஷோஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வித் செப்பரேட் செக்ஸஸ். ஆண் பெண் தனித்தனியாக காணப்படும் இதில். ஸோ அதோட பாலினங்கள் பார்க்கும்போது டயோஷியஸ் கண்டிஷன்ஸ் தான் மேக்ஸிமம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். செக்ஷுவல் டைமார்ஃபிசம்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஆண் பெண் உள்ளமைப்பில் வேறுபாடு வந்து காணப்பட்டிருக்கும். ஓகேவா. மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதுதான் செக்ஷுவல் டைமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் மற்றும் புலன் உறுப்புகள். நரம்பு மண்டலம் மற்றும் புலன் உறுப்புகள், அதாவது நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சென்சரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நர்வஸ் சிஸ்டம்ஸ் வந்து இந்த ஆஸ்கல்மெண்டஸில் வந்து வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். இதில் வந்து நரம்பு அமைப்பு, நரம்பு வளையம் அப்படின்லாம் இருக்குது. நரம்பு வளையம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நர்வ் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நர்வ் ரிங் அப்படின்றது நர்வ் ஸ்ட்ரக்சர்ஸை சுற்றி, அதாவது ஃபேரிங்ஸை சுற்றி ஒரு நர்வ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நர்வ் ரிங் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் த மெயின் கோஆர்டினேட்டிங் சென்டர். ஓகேவா. மெயின் கோஆர்டினேட்டிங் சென்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுறது இந்த நர்வ் ரிங் தான். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நர்வ் கார்ட்ஸ், அதாவது நரம்பு கயிறுகள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நர்வ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது உடலில் வந்து நீளமாக நரம்பு கயிறுகள் அது ஆஸ்கல்மெண்டஸோட உடம்புல இருக்குது. ஸோ டார்சல், வென்ட்ரல் மற்றும் லேட்ரல் நரம்புகள் வந்து அதோட உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. என்ன மாதிரியான நர்வ்ஸ் வந்து அந்த ஆஸ்கல்மெண்டஸில் இருக்குது, நர்வ் கார்ட்ஸ்னால் என்ன, அப்போ கார்டியேட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிணாம மைல்கற்கள், எவல்யூஷனரி மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எவல்யூஷனரி மைல்ஸ்டோன்ஸ் அதாவது என்னென்னா ஆஸ்கல்மெண்டஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் த சாலிட் பாடி பிளான், அதாவது திட உடல் திட்டத்தை உடைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக்கிங் த சாலிட் பாடி பிளான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆஸ்கல்மெண்டஸ் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் அனிமல் எவல்யூஷன். ஓகேவா. அனிமல் எவல்யூஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பாக இருக்கிறது ஆஸ்கல்மெண்டஸ் தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூடோசீலோம் இருக்குது, முழுமையான செரிமான அமைப்பு இருக்குது மற்றும் ஒட்டுண்ணி மாற்றங்கள் போன்ற முக்கிய எவல்யூஷனரி முன்னேற்றங்களை வந்து இந்த ஆஸ்கல்மெண்டஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. என்னென்ன பார்க்கலாம்? சூடோசீலோம் இருக்கும், ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும், அதேமாதிரி செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இருக்குன்னு ஆல்ரெடியே நம்ம சொன்னோம், பேரசிட்டிக் அடாப்டேஷன். ஸோ இதெல்லாமே வந்து மெயின் எவல்யூஷனரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொகுதி ஆஸ்கல்மெண்டஸ் நெமட்டோட லார்வா அப்படின்னு சொல்கிறோம். ஃபைலம் ஆஸ்கல்மெண்டஸ் லார்வா.
லார்வான்றது ஒரு இளம்புழு நிலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லார்வா அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ டிரான்சிஷனல் இம்மெச்சூர் ஸ்டேஜ் தட் ஹெல்ப்ஸ் இன் growth, சர்வைவல் அண்ட் டிரான்ஸ்மிஷன் இன் மெனி அனிமல்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கும் வேறு அனிமலில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு, அதாவது பரவலுக்கும் உதவுறது தான் உதவுற ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா லார்வல் ஸ்டேஜ், இளம்புழு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாமே இந்த டாப்பிக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோய் பரவியலில் மற்றும் பொருளாதார தாக்கம், அதாவது என்னது எபிடெமாலஜி அண்ட் எக்கனாமிக் இம்பேக்ட். நோய் பரவியலில் அண்ட் பொருளாதார தாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எபிடெமாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மக்களுக்குள்ள நோய் பரவுது. ஓகேங்களா? எப்படி மக்களுக்குள்ள நோய் பரவுது, அதுதான் ஸ்டடி ஆஃப் ஹவு டிசீசஸ் ஸ்ப்ரெட் இன் அ பாப்புலேஷன். ஓகே, எப்படி வந்து ஒரு பாப்புலேஷன் இருக்கிறாங்கன்னா, ஒரு மக்கள் தொகை இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு டிசீஸ் வந்து எப்படி பரவுதுன்றது தான் எபிடெமாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது பரவல் நிலை பார்த்திங்கன்னா வெப்பமண்டல நாடுகளில் அதிகமாக காணப்படும். அதே மாதிரி சுகாதாரமின்மை உள்ள பகுதிகள்லேயும் அதிகமாக இந்த டிசீசஸ் எல்லாமே காஸ் ஆகும். இதனால் வர எக்கனாமிக் இம்பேக்ட் என்ன, அப்படி பொருளாதார தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சுத்தமாக இருக்காது. ஓகேங்களா? ஹியூமன் ஹெல்த் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரோக்கியம் இல்லாததுனால வேலை திறன் வந்து குறைவாக இருக்கும். ரெடியூஸ்டு ப்ரொடக்டிவிட்டி, மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும், நீண்டகால பலவீனமாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து இந்த நோய் பரவியலில் வர ஒரு பொருளாதார தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்மெண்ட் பாரசைட்ஸ் பரவல் முறைகளும் அவற்றால் ஏற்படும் பொருளாதார இழப்புகளும் மனிதர்கள் மற்றும் வேளாண்மையை அதிகமாக பாதிக்கின்றன. ஓகேவா? நிறைய டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால என்ன அக்ரிகல்ச்சர் வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டு உடற்கூறியல். அதாவது என்னென்னா பிளாட்டி ஹெல்மெந்தஸையும் ஆஸ்கல்மெந்தஸையும் கம்பேர் பண்ணுறது, அதுதான் ஒப்பீட்டு உடற்கூறியல் அப்படின்னு சொல்கிறோம். கம்பேரிட்டிவ் அனாட்டமி ஆஃப் பிளாட்டி ஹெல்மெந்தஸ் வர்சஸ் ஆஸ்கல்மெந்தஸ், அதை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். பிளாட்டி ஹெல்மெந்தஸ்னால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அதேவே ஆஸ்கல்மெந்தஸ்னால் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம், ரவுண்டாக இருக்கும்னு சொல்கிறோம். அதுதான் பிளாட்டி ஹெல்மெந்தஸ் ஆர் ஃப்ளாட், ஏசீலோமேட் அண்ட் இன்கம்ப்ளீட் சிஸ்டம். ஓகேங்களா? பிளாட்டி ஹெல்மெந்தஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், ஏசீலோமேட்டாக இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இதுவே ஆஸ்கல்மெந்தஸ்ன்னு எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். ஓகேங்களா? சூடோசீலோமேட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் கம்ப்ளீட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பிளாட்டி ஹெல்மெந்தஸ்க்கும் ஆஸ்கல்மெந்தஸ்க்கும் இருக்கிற கம்பேரட்டிவ். ஸோ இந்த கம்பேரட்டிவ் வச்சும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு இந்த கம்பேரட்டிவ் எதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் அமைப்பு, உடல் உள்குழி, செரிமான அமைப்பு, வெளியேற்ற அமைப்பு, நரம்பு அமைப்பு, இனப்பெருக்க அமைப்பு, இளம்புழு நிலைகள், ஒட்டுண்ணித்தன்மை, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து நம்ம பிளாட்டி ஹெல்மெந்தஸையும் ஆஸ்கல்மெந்தஸையும் செப்பரேட் பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறோம், கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ அது என்னென்னா பாடி ஃபார்ம், அதுதான் உடல் அமைப்பு, பாடி கேவிட்டி, உடல் உள்குழி, டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான அமைப்பு, எக்ஸ்கிரீட்டிவ் சிஸ்டம், வெளியேற்ற அமைப்பு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இனப்பெருக்க அமைப்பு, நர்வஸ் சிஸ்டம், நரம்பு அமைப்பு, லார்வல் ஸ்டேஜஸ், இளம்புழு நிலைகள், பேரசிட்டிக் நேச்சர், ஒட்டுண்மை தன்மை. ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? இது எல்லாமே என்னென்னா இந்த 5th சாப்டரில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து ரிகார்டிங்காக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன், நர்வஸ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், லார்வல் ஸ்டேஜஸ், இந்த மாதிரி இல்லை வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலிடா. நெக்ஸ்ட்டு சாப்டர் என்னது, அனலிடா அப்படின்னு சொல்கிறோம். அனலிடான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்டட் வேர்ம்ஸு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அனலிடா அப்படின்னு சொல்கிறோம். ட்ரூ பாடி கேவிட்டி இருக்கிறது தான் நம்ம அனலிடா அப்படின்னு சொல்கிறோம். பாடி செக்மெண்டடாக இருக்கும், பைலாட்ரல் சிமெட்ரிக்கலாக இருப்பாங்க. உண்மையான உட்குழி, அதாவது ட்ரூ சீலோம் வந்து இந்த அனிமலில் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். வெல் டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கிறது தான் நம்ம அனலிடா அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து மெயினாக வந்து மண்புழு, அதாவது டைப் ஸ்டடி என்னன்னு பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா எர்த்வம், பெரிடிமா போஸ்துபா லும்பிரிகஸ் அப்படின்ற அதுதான் இதோட சயின்டிஃபிக் நேம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லும்பிரிகஸ்
டெரஸ்ட்ரிஸ். லும்பிரிகஸ் டெரஸ்ட்ரிஸ்ன்றது earthwormோட சயின்டிஃபிக் நேமு. ஸோ இந்த earthwormன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் அனலிடுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரூ செக்மெண்டேஷனும் இருக்கும், அட்வான்ஸ்டு ஆர்கன் சிஸ்டமும் இருக்கும். அதனால் இது வந்து ஒரு டிபிக்கல் அனலிட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளமாக உருளை வடிவில் உடல் மற்றும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். பார்த்துருப்பீங்க, earthworm பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்றது ரவுண்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒரே மாதிரியான அமைப்பு கொண்டதாக இருக்கும். கியூட்டிகல்ஸ் வந்து அந்த உடலை வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், மண்புழு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்டினாரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்திய கால்நடை அட்டைகள், அதாவது ஹிர்டினாரியா, இந்தியன் கேட்டில் லீச், அதோட டைப் ஸ்டடி தான் நம்ம எடுத்து பார்க்குறது. ஹிர்டினியா அப்படின்றது ஒரு கிளாஸ், ஓகேங்களா. அனலிடாவில் இருக்கிற ஒரு கிளாஸு ஹிர்டினியா, அதில் இருக்கிற ஒரு அனிமல் தான் ஹிர்டினாரியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லீச், அட்டை பூச்சி அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் இந்திய கால்நடை அட்டைகள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பிளட் ஃபீடிங் ஆர் ப்ரிடேட்டரி வேர்ம்ஸ் ஆகும், ஓகேவா. ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும்னு சொல்கிறோம், அது மாதிரி பிளட் ஃபீடிங் ஆர் ப்ரிடேட்டரி வேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட்ஸில் இருக்கும், லேக்ஸில், ஸ்லோ மூவிங் ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல தான் இந்த வேர்ம்ஸ் இந்த லீச் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாமெரிசம் அண்ட் அதன் முக்கியத்துவம். மெட்டாமெரிசம் மற்றும் அதன் முக்கியத்துவம், அதுதான் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ், அதுதான் நெக்ஸ்ட் டாப்பிக்கு. மெட்டாமெரிசம்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா உடல் பல ஒரே மாதிரியான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது தான் மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொன்ன earthwormல வந்து அதோட பாடி ஃபுல்லாக ஒரே மாதிரியான செக்மெண்ட்ஸாக செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மெட்டாமெரிசம். இதுக்கு எக்ஸாம்பிள் earthworm கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான மெட்டாமெரிசம்ஸ், அதாவது ட்ரூ மெட்டாமெரிசம்ஸ், ஓகேங்களா. ட்ரூ மெட்டாமெரிசம்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபவுண்ட்ஸ் இன் அனலிட்ஸில் தான் இந்த ட்ரூ மெட்டாமெரிசம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ரிப்பீட்டட் ஆர்கன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். வெல் டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம் தான் நம்ம அனலிட்ஸில் சொல்லியிருக்கோம். ஸோ ரிப்பீட்டட் ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும், அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கு ட்ரோகோஃபோர் லார்வா மற்றும் பரிணாம முக்கியத்துவம். ட்ரோகோஃபோர் லார்வா மற்றும் பரிணாம முக்கியத்துவம், அதாவது என்னது ட்ரோகோஃபோர் லார்வா அண்ட் எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரோகோஃபோர் லார்வானா என்னது, இது ஒரு லார்வல் ஸ்டேஜ், அனலிட்ஸில் இருக்கிற ஒரு லார்வல் ஸ்டேஜ் தான் ட்ரோகோஃபோர் லார்வா அப்படின்னு சொல்கிறோம். இது அனலிட்டில் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, மொலஸ்காலையும் இருக்கும், ஓகேங்களா. அதனால கொஸ்டின் கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ட்ரோகோஃபோர் லார்வா அனலிட்ஸ்லையும் இருக்கும், மொலஸ்காலையும் இருக்கும். இட்ஸ் அ ஃப்ரீ ஸ்விம்மிங் ciliated larval stage found in many marine invertebrates, ஓகேவா. நிறைய இன்வெர்டிபிரேட்ஸில் வந்து இந்த ட்ரோகோஃபோர் லார்வா இருக்குது, ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும், ciliated larval ஸ்டேஜஸ் தான் இருக்கும். மெயினாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனலிடான்னு எடுத்துட்டோம்னா செக்மெண்டட் வேர்ம்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதே மாதிரி மொலஸ்கான்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்னெயில்ஸில் இருக்கும், பைவால்வ்ஸில் எல்லாம் இருக்கும், ஓகேங்களா. இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும், ஆர்பிஆர் ஷேப்டு பாடியாக இருக்கும். சீலியேட்டட் பேண்ட்ஸ் ஃபார் மூமெண்ட்டுக்குன்ட்டு அந்த சீலியேட்டட் பேண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி என்னென்னா உணர்வுக்கு உதவும் அபிக்கல் டஃப்ட் உள்ளது, அதாவது சென்ஸ் பண்ணுறதுக்கு அபிக்கல் டஃப்ட்ன்றது வந்து சீலியாவில் இருக்குது. அதே மாதிரி டைஜஸ்டிவ் ட்ராக்ஸ் வந்து டெவலப் ஆகும், அதாவது ஸ்டார்ட்ஸ் டு டெவலப், ஓகேங்களா. நிறைய வந்து செரிமான அமைப்பு வந்து உருவாகிறதுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோகோஃபோர் லார்வான்னு சொல்கிறோம். அடுத்த டாபிக் ட்ரோகோஃபோர் லார்வாவின் முக்கியத்துவம், அதாவது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ட்ரோகோஃபோர் லார்வா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ்ன்றது என்னது, பரிணாம முக்கியத்துவம் அப்படின்றோம். ட்ரோகோஃபோர் லார்வாவில் வந்து நிறைய எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, ஓகேவா. ஒவ்வொரு குரூப்ஸ்க்கு இடையிலையும் நிறைய எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ இது எங்கே நம்ம அதிகமாக பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அனலிட்ஸ்லேயும் பார்க்கலாம், மொலஸ்காலையும் பார்க்கலாம், ஓகேங்களா. மொலஸ்காலையும் பார்க்கலாம், அனலிட்ஸ்லேயும் நம்ம இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைலோஜெனட்டிக் இம்பார்ட்டன்ஸும் இருக்குது. எவல்யூஷனரி இதுன்னு போதே நமக்கு வந்து ஃபைலோஜெனட்டிக் இம்பார்ட்டன்ஸ், வகைப்பாட்டு முக்கியத்துவம் கொண்டது. இட் ஹெல்ப்ஸ் இன் கிளாஸிஃபையிங் அனிமல்ஸ் சயின்டிஃபிக்கலி, ஓகேவா. அனிமல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும் சயின்டிஃபிக்கலாக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இட் லிங்க்ஸ் அனலிட்ஸ் அண்ட் மொலஸ்கா இன் எவல்யூஷன், ஓகேங்களா. எவல்யூஷனில் அனலிட்ஸையும் அதுக்கு அடுத்து வர மொலஸ்காவையும் லிங்க் பண்ணுறது இதோட எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் இன் எவிடன்ஸ் இன் ஜுவாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் இது அனிமல் கிளாஸிஃபிகேஷனில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ரீடியான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனலீட்டாவில் நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் சிஸ்டமை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நெஃப்ரீடியா அப்படின்னு சொல்கிறோம். நெஃப்ரீடியான்றது என்னென்னா அனலிடா உயிரினங்களில் ஒவ்வொரு செக்மெண்ட்டிலும் காணப்படும் வெளியேற்ற உறுப்புகள், கழிவு உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது தான் நெஃப்ரீடியா அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்து எர்த்வார்மே நம்ம சொல்லலாம். நெஃப்ரீடியாவோட வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோநெஃப்ரீடியா, மெட்டாநெஃப்ரீடியான்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, என்னென்ன டைப்ஸு? புரோட்டோநெஃப்ரீடியா, மெட்டாநெஃப்ரீடியா அப்படின்ட்டு 2 டைப்ஸ் இருக்குது. இதில் புரோட்டோநெஃப்ரீடியான்றது என்னென்னா க்ளோஸ்டு டைப் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டாநெஃப்ரீடியான்றது ஓப்பன் டைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இதுவே கொஸ்டின்ஸில் கேட்கலாம். என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குன்னா புரோட்டோநெஃப்ரீடியா ஓப்பனாக க்ளோஸான்னு கேட்கலாம், இல்லை மெட்டாநெஃப்ரீடியா ஓப்பனாக க்ளோஸான்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எது வந்து க்ளோஸ்டு டைப் ஆஃப் நெஃப்ரீடியான்றதும் கேட்கலாம். ஓகேங்களா, அப்போ புரோட்டோநெஃப்ரீடியான்றது லோயர் இன்வெர்டிபிரேட்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மெட்டாநெஃப்ரீடியான்றது எர்த்வார்ம்ஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு வளர்ப்பு மற்றும் பொருளாதார முக்கியத்துவம், அதாவது வெர்மிகல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, வெர்மிகல்ச்சர்ன்றது தான் இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசராக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்மிகல்ச்சர் தான். ஸோ வெர்மிகல்ச்சர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரேரிங் ஆஃப் எர்த்வார்ம் ஃபார் யூஸ்ஃபுல் பர்பஸஸ். எர்த்வார்ம் கல்ச்சர் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வெர்மிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வெர்மிகல்ச்சர் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரிம கழிவுகள் சேகரிக்கிறோம். அதாவது கரிம கழிவுகள்னால் என்னது? ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ண ஆர்கானிக் வேஸ்ட்டில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எர்த்வார்ம்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை டீகம்போஸ் பண்ணுறோம். ஒரு சர்டைன் பீரியட் வந்து டீகம்போஸ் பண்ணுறோம். அப்படி டீகம்போஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்மிகம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, வெர்மிகம்போஸ்ட் வந்து அந்த டீகம்போசிஷனில் கிடைக்குது. ஸோ அதுதான் வெர்மிகம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெர்மிகம்போஸ்ட் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். சாயிலோட ஃபர்டிலிட்டியை வந்து அதிகரிக்கிறதுக்காகவும் இருக்குது. ஓகேங்களா, சாயிலோட ஃபர்டிலிட்டியை அதிகரிக்கும். அதே மாதிரி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா விவசாயம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். இட் இம்ப்ரூவ் த சாயில் ஸ்ட்ரக்சர், இட் இன்க்ரீசஸ் crop yield and reduces chemical fertilizers use. ஓகேவா, பயிரோட உற்பத்தி அதிகரிக்கும், மண் அமைப்பை வந்து மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ரசாயன உர பயன்பாட்டை வந்து குறைக்கிறது தான் இந்த வெர்மிகல்ச்சரோட மெயின் ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கழிவு மேலாண்மை. அதாவது என்னென்னா ஆர்கானிக் வேஸ்ட்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் கன்வெர்ட்ஸ் வேஸ்ட் இன்டு யூஸ்ஃபுல் மென்யூர். ஓகேங்களா, வேஸ்ட்டை வந்து ஒரு யூஸ்ஃபுல் மென்யூராக கன்வெர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கிறது. மெயினாக வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிலோட ஃபர்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். என்ரிச்சஸ் த சாயில் நியூட்ரியன்ஸ். ஓகேங்களா, சாயிலில் வந்து ஊட்டச்சத்தை வந்து அதிகரிக்கிறதும் இதோட மெயின் ரோலாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அனிமல் ஃபீல்டாகவும் இந்த எர்த்வார்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அனிமல் ஃபீல்டாக வந்து ஏன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இதில் இருக்கிறதுனால அனிமல் ஃபீல்டாக யூஸ் பண்ணலாம். ஃபிஷரிஸ் அண்ட் பவுல்ட்ரிஸ்லேயும் இயற்கை உணவாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த யூனிட் ஃபுல்லாகவே இருக்குது, இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த சாப்டரில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஸ்டின்ஸு, அனலீட்ஸ்னால் என்ன, அனலீட்ஸில் வந்து என்ன மாதிரியான சீலோமெட் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் அனலீட்ஸ் என்னன்றது கேட்கலாம் டைரக்ட் கொஸ்டின்ஸாக. அதே மாதிரி அனலீட்ஸ்க்கும் ஆஸ்கல்மெண்டஸ்க்கும் என்ன மாதிரியான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இருக்குது அதோட டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எர்த்வார்ம் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் இதில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது என்னென்னா ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுனா யார் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இதில் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கொஸ்டின்ஸ்னால் கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் கேட்கலாம். ஓகேங்களா, லீச்சுக்கும் எர்த்வார்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்றது கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே. அது மட்டும் இல்லாமல் மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா, அப்ளிகேஷன்ஸை வச்சு ஒரு பக்கம் அனிமல்ஸ், இன்னொரு பக்கம் அப்ளிகேஷன்ஸை வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் இதில் நம்ம கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே 6th சாப்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 7 ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஸோ இது ஆர்த்ரோபோடா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுக்கால்கள்.
கணுக்காலிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆர்த்ரோபோடா என்பது கூட்டுக்கால்கள் மற்றும் வெளிப்புற எலும்புக்கூடு கொண்ட மிகப்பெரிய உயிரின குழு தான் ஆர்த்ரோபோடா. அதாவது என்னென்னா ஜாயிண்ட் லெக்ஸும் எக்ஸோஸ்கெலிட்டனும் இருக்கிறது தான் இந்த ஃபைலம் ஆர்த்ரோபோடா அப்படின்னு சொல்கிறோம். இதோட பாடி எப்படி இருக்கும், ஜென்ரல் கேரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பாடி வந்து டிவைடடாக இருக்கும், செக்மெண்டடாக இருக்கும். அதாவது ஹெட் ரீஜன், தொராசிக் ரீஜன், அப்டாமன் ரீஜன்ட்டு வந்து செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆர்த்ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இந்த ஆர்த்ரோபோட்ஸில் மெயினாக பார்க்குறது என்னென்னா ஃபினேயஸ். ஓகேங்களா, ஃபினேயஸ் அதாவது கடல் இறால். ஓகேவா, அது வந்து டைப் ஸ்டடியாக நம்ம பார்க்குறோம், மெரைன் ப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஃபினேயஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலில் வாழும் ஒரு கிரஸ்டீஷியன் வகையை சேர்ந்த உயிரினம் ஆகும். ஓகேவா, கிரஸ்டீஷியன் வகையை சேர்ந்த உயிரினம் தான் இந்த கடல் இறால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து மெரைன் வாட்டரில் தான் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் ரீஜன்ஸ் அதாவது கடற்கரை பகுதிகளில் வந்து அதிகமாக இந்த ஃபினேயஸ் காணப்படும். இதோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்டடாக இருக்கும் அண்ட் கவர்டு பை ஹார்ட் எக்ஸோஸ்கெலிட்டன். ஓகேங்களா, செக்மெண்டடாக இருக்கும், ஹார்ட் எக்ஸோஸ்கெலிட்டன்னால கவர்டாக இருக்கும். பாடி வந்து எப்படி டிவைட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஃபலாதொராக்ஸ் அண்ட் அப்டாமன்ட்டு வந்து பாடி வந்து டிவைட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஜாயிண்ட் அப்பண்டேஜஸ் அதாவது கூட்டுக்கால்கள் அப்படியே ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆர்த்ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் அது வந்து ஃபினேயஸில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிபேட்டஸ், ஒனிகோஃபோரா வகுப்பு சேர்ந்தது. ஓகேவா, ஒனிகோஃபோரா கிளாஸு. அஃபினிட்டிஸ் ஆஃப் பெரிபேட்டஸ் அதுதான் வந்து நெக்ஸ்ட் டாபிக். பெரிபேட்டஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைலாக்கு இடையில இணைப்பாக கருதப்படும் ஒரு உயிரினம் தான் பெரிபேட்டஸ். அதாவது ரெண்டு ஃபைலான் போது என்ன ஃபைலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே அனலீட்ஸ் இருக்குது, அனலீடாக இருக்குது, ஆர்த்ரோபோடா இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஆர்கனிசம்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பெரிபேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே கொஸ்டினாகவும் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ என்னென்னா விச் ஃபைலா ஜாயின் த பெரிபேட்டஸ் அப்படின்றது மாதிரியும் கேட்கலாம். அனலிடா அண்ட் ஆர்த்ரோபோடா வந்து இணைக்கிற ஒரு அனிமல் என்ன அந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து அனலிடியன் அஃபினிட்டிஸ், செக்மெண்டட் பாடி, நெஃப்ரிடியா லைக் எக்ஸ்க்ரீஷன், சாஃப்ட் பாடி நேச்சர், ப்ரிமிட்டிவ் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அனலிட்ஸையும் ஆர்த்ரோபோட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது தான் இந்த பெரிபேட்டஸ் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுடலிகளின் இளம் உயிரிகள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம். அதாவது என்னென்னா கிரஸ்டேஷியன் லார்வா அண்ட் தேர் சிக்னிஃபிகன்ஸ். கிரஸ்டேஷியன் லார்வா அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரஸ்டேஷியன்ஸ் வந்து இன்டைரக்ட் டெவலப்பாக இருக்கும், ஏன்னா நிறைய லார்வல் ஸ்டேஜஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரானு, கிராபு, லாப்ஸ்டர்ஸ் இது எல்லாமே நிறைய லார்வல் ஸ்டேஜஸ் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற லார்வல் ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாப்லியஸ் லார்வா. ஓகேங்களா, நாப்லியஸ் லார்வா, ஜோயே லார்வா, மைசிஸ் லார்வா, மெஹலோப்பா லார்வா இது மாதிரி நிறைய லார்வாஸ் இருக்குது. ஸோ இந்த கிரஸ்டேஷியன் லார்வாவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்வா வந்து ஓஷியன் கரண்ட்ஸ் மூலம் வந்து டிஃப்ரெண்ட் ஹேபிட்டேட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அது மட்டும் என்ன இல்லாமல் லார்வல் ஸ்டேஜஸில் மெட்டமாஃபோசிஸ் மூலம் அடல்ட் கிரஸ்டீஷியனை கிராஜுவலாக டெவலப் ஆகுது. கிரஸ்டீஷியன் லார்வா அக்வாட்டிக் ஃபுட் செயினில் இம்பார்ட்டன்ட் லிங்காக ஆக்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே அதோட சிக்னிஃபிகன்ஸ். எவல்யூஷனரி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லார்வல் ஸ்டேஜஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஸ்டடிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட் வந்து கிரஸ்டீஷியன் ஃபைலோஜெனி ஸ்டடி செய்யறதுக்காக லார்வல் கேரக்டர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சம் லார்வல் வந்து என்விரான்மெண்டல் இண்டிகேட்டர்ஸாக அதாவது வாட்டர் குவாலிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுடலி லார்வாவின் பொது பண்புகள். லார்வாவோட பொது பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இந்த பண்புகள் வந்து ஒட்டுடலி லார்வா பருவத்தின் உயிரியல் மற்றும் சூழலியல் அடிப்படையை வரையறுக்கின்றது. அதாவது என்னென்னா முதன்மை மறைமுக வளர்ச்சியை கொண்டுள்ளது. முட்டையிலேருந்து வெளிவரும் லார்வா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லார்வாவுக்கும் அந்த அடல்ட் அனிமலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி கேரக்டரைசேஷன் ஃபீச்சர்ஸில் தான் இருக்கும். ஸோ சுதந்திரமாக வாழ்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட வாழ்விடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கடற்பரப்பில் நீந்துபவையாக இருக்கும். ஓகேவா, திறந்த நீர்த்தம்பத்தில் நீந்துபவை அப்படின்னு சொல்லலாம். மற்றும் உலகின் விலங்கு மிதவை உயிரிகளில் ஒரு பெரும் அங்கமாகவே இந்த ஒட்டுடலி லார்வாக்கள் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் பூச்சிகளின் வாய் பாகங்கள். பூச்சிகளின் வாய் பாகங்கள் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுத் பார்ட்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இன்செக்ட்ஸோட மவுத் பார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்ட்ஸோட ஃபுட் ஹேபிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு இன்செக்ட்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரியான மவுத் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மவுத் பார்ட்ஸ் வந்து நார்மலாக இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பைட்டிங், சூவிங், சக்கிங், பியர்சிங் அண்ட் லேப்பிங் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து மெயினாக மவுத் பார்ட்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேப்ரம் இருக்கும், மேண்டிபிள்ஸ் இருக்கும், மேக்ஸிலே இருக்கும், ஹைப்போஃபேரிங்ஸ் இருக்கும், லேபியம் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மவுத் பார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கு தகுந்த மாதிரி அது சேஞ்சாக இருக்கும். இப்போ கிராஸ்ஹாப்பர் அண்ட் காக்ரோச்லாம் எடுத்துட்டிங்கன்னா என்ன டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா சூவிங் டைப்பு, மஸ்கிட்டோ எடுத்துட்டோம்னா சக்கிங் டைப்பு, ஹனிபீன்னு எடுத்துட்டோம்னா லேப்பிங் டைப்பு, பட்டர்ஃப்ளைன்னு எடுத்துட்டோம்னா சைஃபனிங் டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸே இதில் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் மவுத் பார்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒவ்வொரு அனிமல்ஸ் வந்து ஃபுட்டு எடுத்துக்குது அப்படின்றதையும் நம்ம இதில் கொஸ்டினாக கேட்கலாம். அப்போ ஒரு சைடில் வந்து மவுத் பார்ட்ஸ் கொடுக்கலாம், இன்னொரு சைடு வந்து இந்த இன்செக்ட்ஸோட நேம் கொடுத்துட்டு கம்பேர் பண்ணுற மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இதில் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகளின் சமூக வாழ்க்கை, அதாவது சோஷியல் லைஃப் ஆஃப் இன்செக்ட்ஸ். பூச்சிகளின் சமூக வாழ்க்கை என்பது மிகவும் வியக்கத்தக்க மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒன்றாகும். ஸோ பல பூச்சிகள் தனித்து வாழ்ந்தாலும் எறும்பு, தேனி, கரையான் போன்ற பூச்சிகள்லாம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி குரூப்பாக சமூகமாக இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், காலனியாக வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலனி வாழ்க்கை, இன்னொன்று வந்து உழைப்பு பிரிவு, அதாவது என்னென்னா ஒன்றாக கூடி ஒரே கூட்டில் வாழ்கிறது தான் காலனி லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி என்னன்னா இதில் இருக்கிற இன்செக்ட்ஸ் எல்லாமே அதுக்கான வேலையை தனித்தனியாக பிரிச்சுக்கும், டிவிஷன் ஆஃப் லேபர், ஓகேங்களா, ஒர்க்கை வந்து பிரித்து செய்யும். ஸோ அதுதான் சோஷியல் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம், பூச்சிகளின் சமூக வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் பூச்சிகளின் பொருளாதார முக்கியத்துவம், அதாவது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ். ஸோ இன்செக்ட்ஸ் எக்கனாமிக்கலி ஹியூமன் பீயிங்க்கு வந்து பெனிஃபிஷியலாகவும் இருக்கும், ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கும். அக்ரிகல்ச்சர், எக்காலஜி அண்டு பிஸ்னஸ் செக்டர்ஸில் வந்து இன்செக்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா என்ன மாதிரி ப்ராசஸ்க்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலினேஷன் ப்ராசஸ்க்கு, மகரந்த சேர்க்கைன்னு சொல்லல, போலினேஷன் ப்ராசஸ்க்கு, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸாக இருக்கும், அதாவது பயிர்களை வந்து பாதுகாக்கிற ஒரு ஏஜென்ட்டாக, பீட்டி காட்டன்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பயிர்களை பாதுகாக்கிற ஒரு ஏஜென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பொருளாதார பொருட்களின் போது மண்ணினோட வளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் பயாலாஜிக்கல் கண்ட்ரோலாகவும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த சாப்டரில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு பார்த்தோம்னா இப்போ வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் நம்ம பார்த்தோம் ஆர்த்ரோபோடாவில். அப்போ என்ன டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆர்த்ரோபோடாவில் இருக்குது, ஓகேங்களா. அது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ அதாவது ஜென்ரல் ஃபீச்சர் கொஸ்டின்ஸை வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் இங்கே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஹனிபீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பேர் என்ன, பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பீட்டில்ஸ் என்னன்ற மாதிரி கேட்கலாம். ப்ரானு, கிராப் எல்லாம் படித்தோம், அதோட வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, என்ன இருக்குது, ஹார்ம்ஃபுல் என்ன, டிசீஸ் காஸ் பண்ணால் அது என்ன மாதிரியான டிசீஸஸ் வந்து காஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். அதே மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு எடுத்துட்டோம்னா இன்செக்ட்ஸை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இப்போ நம்ம மவுத் பார்ட்ஸே நம்ம சொன்னோம், ஓகேங்களா, ஒவ்வொரு இன்செக்ட்லையும் என்ன மாதிரி மவுத் பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அதோட க்ளோஸ்டு சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டமா, ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமா, அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இதில் கேட்கறதுக்கு சான்சஸ். நெக்ஸ்ட்டு சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 8 மெல்லுடலிகள், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொலஸ்கா அப்படின்னு சொல்கிறோம், மெல்லுடலிகள். ஸோ மொலஸ்கா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாடியாக இருக்கும், அதுதான் மொலஸ்கான்னு சொல்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம படிக்கிற ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைலா குளோபோசா அப்படின்னு சொல்லி, ஆப்பிள் நத்தை, பைலா குளோபோசா அப்படின்னு சொல்லி, ஆப்பிள் ஸ்னெயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட் பாடி இன்வெர்டிபிரேட் அனிமலாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மொலஸ்கா வந்து அனிமல் வந்து சாஃப்ட் பாடியாக இருக்கும், ப்ரொடெக்டிவ் ஷெல்ஸ் வந்து யூஸ்வலி அதுலேயே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்னெயில்லாம் பார்த்துருப்பீங்க, நத்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷெல் இருக்குல்ல, அதுதான். ஸோ ஸ்னெயிலு, ஆக்டோபஸ், ஸ்க்விட்டு, இது எல்லாமே வந்து மொலஸ்கன் ஃபைலாக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாமே அக்வாட்டிக்காகவும் இருக்கும், டெரஸ்ட்ரியலாகவும் இருக்கும். இதோட பாடி வந்து ஹெட்டு, மஸ்குலர் ஃபுட்டு, விசரல் மாஸ் அப்படின்ட்டு வந்து செப்பரேட்டாக இருக்கும். நிறைய மொலஸ்காவோட லோகோமோஷன்ஸ் வந்து மஸ்குலர் ஃபுட்டை யூஸ் பண்ணி தான் மூவ் பண்ணும். இந்த மொலஸ்காவோட ரெஸ்பிரேஷனுக்கு வந்து கில்ஸு வந்து அதிகமாக யூஸ் பண்ணும். ஒரு சில லேண்ட் ஃபார்ம்ஸாக இருந்ததுன்னா லங்ஸை யூஸ் பண்ணிக்கும். இதுவும் வந்து இதோட பிளட் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து பைலா குளோபோசா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாமெலிடன்ஸ், நன்னீர் மட்டி, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் மசில், சிப்பிலாம் பார்த்துருக்கோம்ல, அதுதான்
நன்னீர் மட்டி அப்படின்னு சொல்கிறோம். லாமெலிடன்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் பைவால்வு மொலஸ்கா தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லாமெலிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது நார்மலாக வந்து ஃப்ரெஷ் வாட்டர் மசில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இது அதிகமாக இருக்கும். பாண்டு, லிவர், லேக்ஸில் தான் அதிகமாக வாழும். இதோட பாடியும் சாஃப்டாக இருக்கும். 2 கால்கேரியஸ் ஷெல்ஸ் மூலம் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும். சிப்பி ஓப்பன் பண்ணுறது பார்த்துருப்பீங்களா? ஸோ அதுதான் 2 கால்கேரியஸ் ஷெல்லு அப்படின்னு சொல்கிறோம். இதோட பாடி வந்து ஹெட் இல்லாமல் வெஜ் ஷேப்டு ஃபுட்டு மட்டும் இருக்கும். மஸ்குலர் ஃபுட் பரோவிங் அண்ட் லோக்கமோஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஸ்பிரேஷனில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் கில்ஸ் இருக்கும். கில்ஸை யூஸ் பண்ணி தான் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்குது. இதில் வந்து லாமெலிடன்ஸில் வந்து ஃபில்டர் ஃபீடராக இருந்து வாட்டருக்குள்ளே வந்து மைன்யூட் ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி வந்து மேண்டில் ஷெல் ஃபார்மேஷன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் இது. ஓகேங்களா? வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சர்க்குலேட்டரி சிஸ்டமும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். அதே மாதிரி வந்து செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். லார்வல் ஸ்டேஜ்னு எடுத்துட்டோம்னா க்ளோகேடியம் லார்வா வந்து இதோட லார்வல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா லாமெலிடன்ஸ். அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லுடலிகளின் பாதம், அதாவது என்னென்னா ஃபுட் இன் மொலஸ்கா. மெல்லுடலிகளின் பாதம் அப்படின்னு சொல்கிறோம். மொலஸ்காவோட ஃபுட் வந்து மஸ்குலர் ஸ்ட்ரக்சர், அதுதான் மஸ்குலர் ஃபுட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபுட் வந்து லோக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட்ஸுக்காக யூஸ் பண்ணுறோம். இதோட ஃபுட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அதாவது ஸ்னெயிலில் வந்து ஃபுட் வந்து க்ரீப்பிங் அண்ட் க்ராலிங்காக அடாப்டேஷன்ஸ், ஓகேங்க, க்ராலிங் அடாப்டேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணும். பைவால்வில் வந்து அந்த ஃபுட் வந்து பரோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும். செஃபலோஃபோர்ஸில் வந்து அதோட ஃபுட் வந்து டென்டக்கல்ஸ் அண்ட் ஆர்ம்ஸாக மாடிஃபை ஆகும். அப்போ ஒவ்வொரு அனிமலில் ஃபுட் வந்து வேறு மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. அப்போ வந்து கொஸ்டின்ஸ் நமக்கு இதில் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்னெயிலோட ஃபுட் வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, பைவால்வில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது. அப்போ வந்து ஸ்னெயில், பைவால், செஃபலோபோட்ஸ்ன்றது ஒரு சைடில் கொடுத்துட்டு க்ரீப்பிங், பரோவிங், டென்டகால்ஸ் இந்த மாதிரி வந்து இன்னொரு சைடில் கொடுத்துட்டு நம்மளை மேட்ச் பண்ணுறதுக்கும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லைனா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாகவும் இதில் கேட்கலாம். அதே மாதிரி மஸ்குலர் ஃபுட் மியூக்கஸ் செக்ரீஷன்ஸ் மூலம் ஸ்மூத் மூமெண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணும். வந்து ஃபுட் கேப்சருக்காகவும் அட்டாச்மெண்ட்காகவும் ஸ்விம்மிங்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபுட் மொலாஸ்கா அனிமல் வந்து லோகோமோஷன்ஸ்க்கு மெயினாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து மெல்லுடலிகளின் பொருளாதார முக்கியத்துவம், அதாவது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மொலஸ்காவோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் நிறையாவே இருக்குது. இது வந்து ஹியூமன் ஃபுட்டாக நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஆயிஸ்டர், ஸ்குவிட்டு இது எல்லாமே நம்ம ஹியூமன் ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம். லாமெலிடன்ஸ் லைக் ஃப்ரெஷ் வாட்டர் மசில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பேர்ல் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். பேர்ல் ஆயிஸ்டர் வந்து பேர்ல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியிலேயே ஹைலி அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மொலஸ்கரோட ஷெல் வந்து லைம் அண்ட் ஆர்னமெண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்குவிட்டு, கட்டில் ஃபிஷ்ஷு இதெல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இதெல்லாம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மொலஸ்கன் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் டெக்கரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸை நிறைய மொலஸ்கன்ஸ் வந்து அக்வாரியம்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தைகளின் முறுக்கம், சிறப்பு தலைப்பு. ஓகேவா? ஸ்பெஷல் டாபிக் டார்ஷன் இன் கேஸ்ட்ரோபோட்ஸ். டார்ஷன் அது எப்படி வந்து திரும்புறது அப்படின்றது தான் டார்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டார்ஷன் இன் கேஸ்ட்ரோபோட்ஸ் என்பது லார்வல் ஸ்டேஜில் பாடியின் விசரல் மாஸ் வந்து 180 டிகிரி கிளாக் வைஸில் வந்து ட்விஸ்ட் ஆகிற ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டார்ஷன். ஓகேவா? லார்வல் ஸ்டேஜில் அதோட பாடி விசரல் மாஸில் வந்து 180 டிகிரி கிளாக் வைஸில் ட்விஸ்ட் ஆகும். ஸோ இந்த டார்ஷன் காரணமாக மேண்டில் கேவிட்டி, ஆனஸ், ஹெட் ரீஜனுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ வந்து பைலா, குளோபோசா போன்ற கேஸ்ட்ரோபோட்ஸில் வந்து டார்ஷன்ஸ் வந்து கிளியராக இருக்கும். இதனால கில்ஸு அண்ட் அதர் ஆர்கன்ஸோட பொசிஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டார்ஷன் கேஸ்ட்ரோபோட்ஸில் யூனிக் டெவலப்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டார்ஷன் எவ்வளோ டிகிரி ஆங்கிளில் 180 டிகிரி ஆங்கிளில் வந்து ரொட்டேட் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின்ஸ் வரும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்லேருந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி டைப் ஸ்டடியில் வந்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்ஸை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன, நெக்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கினோடெர்மேட்டா, அதாவது ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கினோடெர்மேட்டான்றது ஒரு மெரைன் இன்வெர்டிபிரேட் அனிமல் தான். இது ஒரு குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த எக்கினோடெர்மேட்டாஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி சீ வாட்டரில் தான் காணப்படும்.
ஓகேங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஃபிஷ் நம்ம சொல்லலாம். ஸ்டார்ஃபிஷ், சியார்ச்சின், பிரிட்டில் ஸ்டார், சி குக்கும்பர், சி லில்லி இது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். இந்த அனிமல்ஸ் வந்து ரேடியல் சிமெட்ரியாக இருக்கும். பாடி வந்து கால்கேரியஸ் ஸ்பைன்ஸ் அண்ட் நாசிக்கல்ஸ் எல்லாம் கொண்டு தான் கவர் பண்ணியிருக்கு. வேட்டர்வாஸ்குலர் சிஸ்டம் வந்து கம்பல்சரி இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. லோகோமோஷன்ஸ்க்காகவும் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஃபீடிங்காகவும் ஒரு யூனிக் ஃபீச்சராக இருக்குது. அதே மாதிரி டியூப் ஃபீட் மூவ்மெண்ட் வந்து அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த எக்கினோடர்ம்ஸ் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி வந்து ஹைலி டெவலப்டாக இருக்கும். அதே மாதிரி நோ டிஸ்டிங் ஹெட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா. அதில் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஃபிஷ், அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆஸ்டாரியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். காமன்லி வந்து ஸ்டார்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறோம். பாடி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஆஸ்ட்ரியாஸ் சீ வாட்டரில் வந்து அதிகமாக இருக்கும். ராக் சீ பெட்ஸில் தான் அதிகமாக இருக்கும். எங்கே இருக்கும்? சீ பெட்ஸ், ராக் சீ பெட்ஸில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அடல்ட் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். 5 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்டார்ஃபிஷ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ஈக்குவல் பார்ட்ஸாக தான் அரேஞ்சாக இருக்கும். இதோட பாடி வந்து கால்கேரியஸ் ஆசிக்கல்ஸும் அண்ட் ஸ்பைன்ஸும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. கால்கேரியஸ் ஆசிக்கல்ஸும் ஸ்பைன்ஸும் கொண்டு தான் கவர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ்க்காக இருக்குது. அதே மாதிரி வேட்டர்வாஸ்குலர் சிஸ்டம் வந்து மூமெண்ட்டு, ஃபீடிங் அண்ட் ரெஸ்பிரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கும். டியூப் அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேரக்டர் சொன்ன மாதிரி தான் டியூப் ஃபீட் லோகோமோஷன்ஸ்க்காகவும் அட்டாச்மெண்ட்காகவும் யூஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதாவது என்னென்னா ஏதாவது ஒரு ஆர்ம் லாஸ் ஆனாலும் திரும்ப அது ரீக்ரோத் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்கினோடர்மேட்டா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கினோடர்ம்ஸோட லார்வாக்களும் அவற்றின் முக்கியத்துவம். எக்கினோடர்மேட்டோட லார்வா அண்ட் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஃப்ரீ லிவிங் லார்வா, அதாவது பைலாட்ரல் சிமெட்ரிக்கல் கொண்ட ஸ்டேஜில் தான் இருக்கும். நிறைய எக்கினோடர்ம்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் லார்வல் ஃபார்ம்ஸ் இருக்குது. பைபினேரியல் லார்வா, பிராங்கியோலேரியா லார்வா, அரிகுலேரியா லார்வா, ப்ளூட்டியஸ் லார்வா, ஜோலியோலேரியா லார்வா, இந்த மாதிரி நிறைய லார்வா என்னென்ன இருக்குது? பைபினேரியா, பிராங்கியோலேரியா, ஆரிகுலேரியா, ப்ளூட்டியஸ் அண்ட் ஜோலியோலேரியா லார்வா இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் லார்வாவில் வந்து பைபினேரியா லார்வா தான் ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் ஆகிற ஸ்டேஜ். ஸோ இது வந்து பிளாங்டோனிக் லைஃப்பை லீட் பண்ணும். ஓஷியன் கரண்ட்ஸ் மூலமாக டிஸ்பர்ஸ் ஆகும். மெட்டமோஃபோசிஸ் ப்ராசஸ் மூலம் லார்வா அடல்ட் எக்கினோடர்ம்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த எக்கினோடர்ம் லார்வா டெவலப்மெண்ட் வந்து டிஸ்போசல் எக்கலாஜிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலாக ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன பார்த்தீங்கன்னா பொது தலைப்பு எக்கினோடர்ம்களில் உள்ள நீர் நாள அமைப்பு, அதாவது வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எக்கினோடர்மில் வந்து வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்ன்றது ஒரு யூனிக் ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் மேட்ரிபோரேட், அதாவது சீவ் பிளேட்டு சல்லடை மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி சீவ் பிளேட்டு சீவ் வாட்டர் இன்டேக் பண்ணி பாடிக்குள்ளே உள்ளே ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே அனுப்புகிற மாதிரி பண்ணோம். அப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டோன் கெனால் இருக்கும், அடுத்து ரிங் கெனாலுக்கு போகும், அடுத்து ரேனியல் கெனால் வழியாக ஹார்ம்ஸுக்கு வந்து போகும். ஓகேங்களா. ஸ்டோன் கெனால்லேருந்து ரிங் கெனாலுக்கு போகும், ரேடியல் கெனாலுக்கு போயிட்டு அடுத்து அதோட ஆர்ம், அந்த 5 ஆர்ம் இருக்குல்ல அதுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வேட்டர்வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ரேடியல் கெனாலும் லேட்ரல் கெனால் மூலமாக டியூப் ஃபீட்டுக்கு வாட்டர் சப்ளை பண்ணும். அதே மாதிரி இந்த டியூப் ஃபீட் வந்து லோகோமோஷன்ஸ்க்கு, அட்டாச்மெண்ட்க்கு, ஃபீடிங்க்கு, ரெஸ்பிரேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்டார்ஃபிஷில் பார்த்தீங்கன்னா வேட்டர்வாஸ்குலர் சிஸ்டம் மூவ்மெண்ட் அண்ட் ப்ரே கேப்சருக்கு மிகவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. வேட்டர்வாஸ்குலர் சிஸ்டம் வந்து அதோட அதாவது ஃபுட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷனுக்கு வேட்டர்வாஸ்குலர் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ வேட்டர்வாஸ்குலர் சிஸ்டம் தான் ரெஸ்பிரேஷன், வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு, எக்ஸ்க்ரீஷனுக்கு, அடுத்து வந்து ஒரு ஆர்ம்லேருந்து இன்னொரு ஆர்முக்கு வந்து வாட்டர்ஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வேட்டர்வாஸ்குலர் சிஸ்டம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த 9th சாப்டரில் இருக்குது. இதுலேயும் கொஸ்டின்ஸ் வந்து என்ன மாதிரியான வேட்டர்வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது, என்ன மாதிரியான லார்வா, எந்த அனிமலுக்கு என்ன லார்வல் ஸ்டேஜ் இருக்குது, இதெல்லாமே வந்து இதில் கொஸ்டின்ஸாகவே கேட்கலாம். ஓகேங்களா. மெயினாக வந்து யூனிக் ஃபீச்சர்ஸு, அப்புறம் வந்து லோகோமோட்டரி ஆர்கன் ஆஃப் எக்கினோடர்ம்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஆஸ்ட்ரியாஸில் வந்து என்ன கிளாஸை வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கு, எந்த கிளாஸில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். ரெஸ்பிரேஷன் வந்து ஸ்டார்ஃபிஷில் எப்படி இருக்கும், ஓகேங்களா. அது வேட்டர்வாஸ்குலர் சிஸ்டம்ஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது, எதுக்காக ஹெல்ப் பண்ணுது, இப்போ லார்வல் ஸ்டேஜ்லாம் சொன்னோம். பைபினேரிய லார்வா எந்த அனிமலில் இருக்கும், ஸ்டார்ஃபிஷில் தான் பைபினேரிய லார்வா இருக்கும். ஸோ இது மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கம்பேரிட்டிவ் எம்சிக்யூஸ் மாதிரி கேட்கலாம். கம்பேரிட்டிவ் எம்சிக்யூஸ்ன்போது என்னென்னா லார்வாவையும் அடல்ட்டையும் எப்படி நம்ம டிஃபர் பண்ணலாம். இப்போ எக்கினோடர்ம்ஸ் எடுத்துட்டோம்னா லார்வல்
ஸ்டேஜையும் அடல்ட் எக்கினோடர்ம்ஸையும் எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறோம், சிமெட்ரிக்கல்ஸை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணுவோம். அதே மாதிரி சி அர்ச்சின் ஸ்டார்ஃபிஷ்ன்றது ரெண்டுமே எக்கினோடர்ம்ஸோட ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம். ஒரு சைடு வந்து அனிமல்ஸ் நேமும், இன்னொரு சைடு அதோட வெட்ராஸ்குலர் சிஸ்டம்ஸ் இல்லைனா எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி கொடுத்து லார்வா கொடுத்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 9th சாப்டர் எல்லாமே சேர்ந்து தான் இன்வெர்டிப்ரேட்னு நம்ம இந்த 9 சாப்டர் ஒன்றா சேர்ந்து தான் இன்வெர்டிப்ரேட் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த யூனிட்டில் இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் வந்திருக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் இந்த யூனிட்டில் இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் கிடச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு டாபிக் என்னென்ன டாப்பிக்லேருந்து இந்த 15 கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பாரமீசியம். ஓகேங்களா? பாரமீசியமில் இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இந்த பாரமீசியம்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பிளாஸ்மோடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்மோடியமோட இதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி போரிஃபெராலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. டைப் ஸ்டடியில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஆஸ்கல்மெந்தஸ் எடுத்துட்டோம்னா ஆஸ்கல்மெந்தஸில் அஸ்காரிஸ் இதில் இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பிளாட்டி ஹெல்மெந்தஸ் எடுத்துட்டோம்னா பிளாட்டி ஹெல்மெந்தஸில் ஃபேசியோலாலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி நெமட்டோட் பாரசைட்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா என்சிரோபியாஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அனலீட்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இதோட டைப் ஸ்டடி எர்த்வார்மோட டைப் ஸ்டடியிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி ஆர்த்ரோபோட்ஸ் எடுத்துட்டோம்னா ஆர்த்ரோபோட்ஸில் பெரிபேட்டஸ் டைப் ஸ்டடி இருக்கா, அந்த பெரிபேட்டஸோட டைப் ஸ்டடியில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து வந்து மவுத் பார்ட்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக மவுத் பார்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எப்போவுமே மவுத் பார்ட்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸில் இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து வந்து மொலஸ்காவில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. என்னென்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைப் ஸ்டடியில் ஒன்று. ஓகேங்களா? டைப் ஸ்டடியில் ஒன்று, அதே மாதிரி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் ஒன்று, அதே மாதிரி பைலா இதில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. டோட்டலாக மொலஸ்காவில் 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எக்கினோடெர்மேட்டான்னு எடுத்துட்டோம்னா எக்கினோடெர்மேட்டாவில் ஸ்டார் ஃபிஷ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. வெட்ரோவாஸ்குலர் சிஸ்டம்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பட் டோட்டலாக நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் இந்த இன்வெர்டிப்ரேட்ஸில் இருந்தே நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் யூனிட் நல்லா தெளிவாக நம்ம படித்தோம்னா அதில் 15 கொஸ்டின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட்டோட நோட்ஸ் எல்லாம் நம்ம எதில் எடுத்திருக்கோம்? ஓகேங்களா? ஃபஸ்ட் யூனிட்டோட நோட்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான புக்ஸில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இதில் வந்து சயின்ஸ் புக்கில் வந்து 6th to 10th புக்கு. அடுத்து வந்து அதே SCERT புக்கில் வந்து 10th to 12th புக்ஸ்லையும் இன்வெர்டிப்ரேட் ஜுவாலஜி பை ஜோர்டன் அண்ட் பியர்ஸ் வர்மா இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? பியர்ஸ் வர்மா அப்படின்னு சொல்கிறோம், ஜோர்டன் அண்ட் வர்மாவில். அதே மாதிரி இன்வெர்டிப்ரேட் ஜுவாலஜி எ ஃபங்க்ஷனல் எவல்யூஷனரி அப்ரோச் பை ரூபர்ட் ஃபாக்ஸ் அண்ட் பிரான்ஸ், மாடர்ன் டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஜுவாலஜி இன்வெர்டிப்ரேட்ஸ் பை R.L. கோட்பால். அடுத்து வந்து இன்வெர்டிப்ரேட் ஜுவாலஜி பை ராபர்ட் டி பர்ன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த புக்ஸில் இருந்து தான் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே இங்கிலீஷ் புக்கு. இதில் இருந்து நம்ம தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு தேவையான கண்டென்ட்ஸை வந்து இதுலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இன்வெர்டிப்ரேட்ஸோட இன்ட்ரடக்ஷன்ஸ். ஓகேங்களா? இனி வர கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு டாபிக்ஸை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.